கஷ்டங்களை மறந்துடுங்க. துன்பத்தை, பாரத்தை கடவுளுடைய பாதத்தில் வச்சிருங்க. சாயப்பா ஒரு தேதி குறிச்சிருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் மலர்ச்சியும், உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும், உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு தான் குறிக்கப்பட்டுள்ளது. பல அற்புதங்களுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் மாற போகிறீங்க. இன்னைக்கு விட்ட கண்ணீர் பலம் வாய்ந்தது. ஸோ கண்ணீரே பலமாக இருக்குதுன்னா கூட அவரும் உங்கள் கூட சேர்ந்துட்டாருன்னா எப்படி இருக்க போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களோட பலம் பல மடங்கு பெருக போகுது. குடும்பத்திலேயோ நினச்சி பார்க்காத சந்தோஷம், உண்மையிலே சொல்கிறேன், ஆனந்தமான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு கிடைக்க போகுது. சந்தோஷமாக நல்ல மனநிலையில் எல்லாமே எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நம்ம கேட்கலாமா? கேட்டு பாருங்க. பெறப்போவது கோடி. அதே போல் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு இரவு 10 மணிக்கு லைவ் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த பதிவை தொடர்ந்து கேட்கணும். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கு இல்லை? நாளைக்கு கொழுக்கட்டை, பாயசம் எல்லாமே சிறப்பாக செஞ்சு நம்மளுடைய கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் நாளைக்கு மிக முக்கியமான நாளாக நம்ம சாயப்பா மாற்ற போகிறார். அப்படி என்னங்க மாற்ற போகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இழந்து போன வாழ்க்கையை திருப்பி கொடுப்பதற்கு உண்டான நாள் தான் நாளைக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க நிச்சயமா. பல ஏமாற்றம், துரோகம் எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதற்கு முற்றுப்புள்ளி கடவுள் இந்த விசேஷமான நாட்களில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பல பேரோட வாழ்க்கை சதுர்த்தி அன்னைக்கு மாறி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ராமன் நவமியில தான் மாறுமா? சமாதி டேல தான் மாறுமா? அப்படி கிடையாது. எது எதெல்லாம் விசேஷ நாட்களோ அந்த விசேஷ நாட்களிலும் நம்ம சாயப்பா நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்கார். அப்போது இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டம், நஷ்டம் அத்தனைக்கும் நாளைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா? அது 100% உங்களுக்கு அந்த நல்ல நாளாக நாளைக்கு அமைய போகுதுன்றது நிச்சயம்.
வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கானது தான். எப்படி ஒரு துக்கத்தை இலவசமாக பெற முடிஞ்சதோ அதே போல ஒரு சந்தோஷத்தையும் இலவசமாக பெற முடியும். கண்டிப்பாக பெற முடியும். வாழ்க்கையில் எப்படி தோல்விகள் கிடைச்சதோ அதே போல வெற்றியும் கிடைக்கும். வாழ்க்கையில் இழப்புகள் ஜாஸ்தி கிடைச்சது, எஸ். அப்போ இழப்பதற்கு மட்டும்தான் நம்ம இந்த பிறவி எடுத்தோமா என்ன? இல்லையே. பெறுவதற்கு உண்டான வழிகளை தேடிக்கிட்டு இருக்கும்போது தோ அந்த நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. போன வருஷம் ஒரு சாய்ராம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கண்ணீர் விட்டு கதறி அழுத நாள். அவங்க இன்னைக்கு ஒரு 2 மணி இருக்கும் ஆஃப்டர்நூன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. என்னுடைய கணவர் மிகப்பெரிய கடனால என்னை விட்டு ஓடி போயிட்டாரு. பல கஷ்டங்கள், பல நஷ்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைய திருப்பி ஒரு பெரிய துன்பத்தை நான் அனுபவித்தேன். ஆனால் இன்னைக்கு என்னுடைய கணவர் திரும்பி வந்திருக்காரு. 1 வருஷமா அவர் எங்கே இருந்தார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க எவ்வளவோ தூரம் முயற்சிகள் செய்தும் என்னால் முடியவே இல்லை. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த நல்ல நாளில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் என்னால் மட்டும் முடியலன்னு. நீங்கள் சொன்னீங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு. நானும் நேற்று வரைக்கும் கூட உங்கள் பேச்சை கேட்கும்போது நீங்கள் சொன்னீங்களே அப்படி ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு. அதையும் தாண்டி பள்ளி ஒரு சத்தம் கொடுத்துச்சு நேற்று. அது எதுக்கோ கொடுக்குதுன்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா 12:30 மணி இருக்கும் மதியம். என்னுடைய கணவர் என்னை தேடி வந்தார். தன்னால் கடனால் சமாளிக்க முடியல, உன்னை விட்டு விலகி இருந்த. இப்போ எல்லா கடனையும் நான் அடைச்சிட்டேன். நான் ஃபாரினில் போய் சம்பாதிச்சுட்டு வந்த சொத்துக்கள் தான் இது எல்லாம். நான் என்னைக்கு முழு கடனை அடைக்க முடியும்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு அடைச்சிட்டு உன் முன்னாடி நிற்கணும்னு நினைச்சேன். எல்லா கடனும் முடிஞ்சிருச்சு. 1-2 கடன் மட்டும் இருக்குது, அதை அப்புறமா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இனி இங்கேயே இருந்து தொழில் தொடங்கி உன்னையும் உன் குழந்தைங்களையும் பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னது போல் 1 வருஷத்தில் நடக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, நடந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்பி அவங்க வாழ்க்கையில் பல விஷயத்தை நம்பிக்கையோடு செஞ்சாங்க. அதனால் கிடைச்ச பரிசு தான் இந்த பரிசு. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதால இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்த வருடம் அற்புதமான வருடமாக மாறும். அதான் நான் சொன்னேன், எல்லா நாளுமே நமக்கு ஸ்பெஷல் டே தான். ஆனால் சில டேல மட்டும்தான் கடவுள் அற்புதத்தை கொடுக்குறாரு. ஏன் தெரியுமா? போன வருஷம் தீபாவளிக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, போன வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, உனக்கு கொடுக்குறான் பாரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு புதையல் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தோண்டும் போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கிடைக்காதுன்னு சொல்லி தூக்கி போட்ட ஒரு இடத்த அந்த வழிபோக்கான ஒருத்தன் அடுத்த 10 அடியில் தோண்டி அந்த புதையலை எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ முன்னாடி தோண்டினவனே
இன்னும் 10 அடி சேர்த்து தோண்டி இருந்தால் அவனுக்கு அந்த புதையல் கிடைச்சிருக்கும். அவசரப்பட்டு நிறைய விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுறோம். இதுதான் அந்த கதையோட தாக்கம். ஆனால் அந்த கதையோட தாக்கத்தை வேற மாதிரி கூட மனுஷங்க சொல்கிறாங்க. அது எப்படிப்பட்ட விஷயம் தெரியுமா? அவனுக்கு கிடைக்கணும்னு இருக்குது, அதனால கிடைச்சது. இவனுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதனால தான் அவன் 70 அடி தோண்டியும் கிடைக்கல. ஆனால் அவனுக்கோ கிடைக்கணுன்ற ஒரு விதி இருந்ததால் அடுத்து சில அடியில் நோண்டுனா எடுத்தான் அப்படின்னு. ஸோ 2வது கருத்தை தான் நிறைய மனுஷங்க இன்னைக்கு வாழ்க்கையில் சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்குப்பா, அவனுக்கு தெய்வத்தோட பார்வை இருக்குதுப்பா அப்படின்னு. அது கிடையாது. முதல் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. அப்போதான் வாழ்க்கையில் நம்ம தடுக்கி விழுந்தாலும் எழுந்திருச்சு நின்று வாழணும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே ஒன்று தோணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, விழ வேண்டியது கடவுளுடைய சித்தம், எழுந்திருக்க முடியாதுன்றது அவருடைய தீர்ப்பு. அதனால தான் என்னால் எழுந்திருக்க முடியல, அதனால தான் என்னால் சாதிக்க முடியலன்னு நம்ம சொல்லிடுவோம். ஒரே ஒரு விஷயம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எனக்குள்ள நான் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வெற்றி கிடைக்கிற வரைக்கும் நீ போராடு. 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். வெற்றி கிடைக்கும் வரை போராடு, அது வரைக்கும் போராட்டத்தை நிறுத்தாத. உனக்கு உயிர் இருக்கு, தெம்பு இருக்கு, சக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டு இந்த போராட்டத்துக்கு ஒரு மூடு விழா பண்ணிடாத. உன்னால் எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கணுமோ இஷ்டப்பட்டு உழ, வேற எதை பற்றியும் நினைக்காத. முடிவில் கவனத்தை வைக்காத, பலன்களில் கவனத்தை வைக்காத. நிமிஷத்துக்கு நிமிஷம் இருக்கக்கூடிய நேரத்தை நீ செதுக்கு. நீ தான் சிற்பி. உன்னை நீ உருவாக்குனாதான் மற்றவங்க உன்னை மதிப்பாங்க. உன்னை நீ உருவாக்கல அப்படின்னா மற்றவங்க உன்னை மதிக்க மாட்டாங்க, அதற்கு பதிலாக மிதிப்பார்கள். அப்போ எப்படி அந்த சாய்ராம் போன வருஷம் விழுந்த அடி ஒரு வருஷம் வரைக்கும் தொடர்ந்து மன உளைச்சல் இருந்தும் அதை தாண்டி தன்னுடைய கவனத்தை வேலையிலையும் முன்னேற்றத்திலையும் கடவுள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் தன் மீது இருக்கக்கூடிய பலத்தையும் வச்சு வாழ்ந்ததால் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மிராக்கள் தெரியுதா உங்களுக்கு? ஒருவேளை அவங்க ஃபஸ்ட்டு 2 மாதம் 3 மாதம் அதோடு நிறுத்தியிருந்தாங்கன்னா அவருடைய கணவரும் டெவலப் ஆகிருக்க மாட்டார், இவங்களும் அப்படியே இருந்திருப்பாங்க. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரே கல்லில் பல மாங்காய். சீரியஸாக சொல்கிறேனே, அந்த அம்மா அதாவது அன்பே சாயில் இருக்கக்கூடிய அவங்க நம்பிக்கை விட்டு இருந்தாங்கன்னா அந்த அவநம்பிக்கையால் அவங்க கணவருக்கும் ஒன்றும் கிடைச்சிருக்காது. போனவராகவே இருந்திருப்பார். எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்ணீர் விடுறாங்க. 5 வருஷம் ஆச்சு, எங்கே இருக்காருன்னு தெரியல, உயிரோடு இருக்காரா இல்லை உயிரோடு இல்லையான்னு தெரியல, இந்த நிலைமையில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மட்டும் அந்த கண்ணீர் வரலைங்க, கேட்ட எனக்கும் அந்த கண்ணீர் வந்துச்சு. எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்தை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக சொல்கிற, கடவுள் உங்களை என்னைக்கும் எப்பையும் கைவிட மாட்டார். கமெண்ட் பண்ணுங்க. சாயப்பா நம்பினோரை கைவிட மாட்டார். வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம். நம்பினோரை கைவிடவே மாட்டார். இதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்கள் அவரை நம்புனீங்கன்னா அவர் கைவிட மாட்டார். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும், அது முக்கியம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் நான் அவரை நம்பிக்கிட்டு இருக்க சொன்னீங்கன்னா அவர் கைவிட்டுடுவார். நீங்கள் நம்புங்க, அவர் கைவிட மாட்டார். ஆனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எந்த விதமான
சிரமமும் இல்லாமல் வாழ வேண்டும். எங்க சிரமம்? அங்க நினைச்சா சிரமம், நினைக்கலன்னா சிரமம் இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் நினைச்சாதான் உங்களுக்கு கஷ்டம். பெரிஞ்சவங்களை நினைச்சாதான் கஷ்டம், நினைக்கலன்னா கஷ்டம் இல்லை. அதை பற்றி பேசலைன்னா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நினைக்கிறதால பேசுகிறீங்க, பேசுகிறதால நினைக்கிறீங்க. நினைக்கிறதையும் பேசுகிறதையும் விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்தை மனசில் வச்சு தியானித்து செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அத்தனையுமே தீபாவளி தான், சரவடி தான், உங்கள் காட்டில் மழை தான். நான் சொல்கிறதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்கல்ல, நடக்காதுன்னு நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் எங்கே நடக்க போகுதுன்னு சொல்லி தானே உங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. உங்கள் மனசை நான் அங்கே படிக்கிறேன். ஆனால் ஒன்று, என் வாழ்க்கையிலையும் பல வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க, நீ கண்டிப்பாக டெவலப் ஆவப்பா, வாழ்க்கையில் கடவுள் உன்னை பெரிய இடத்துக்கு உயர்த்துவார். அப்போது நான் சோத்துக்கே வழி இல்லாமல் இருந்தேன், இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்களாவது பரவாயில்ல, இருக்க ஒரு இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கு ஏதாவது இருக்குது, அது கூட இல்லாத ஒரு நிலைமை. அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க இப்படி சொன்னாங்கன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? மோசமாக ரியாக்ட் பண்ண மாட்டோம். நான் ஒன்று தான் நினச்சேன் மனசுக்குள்ளே, போய் இந்த அம்மா போய் நமக்காக ப்ரே பண்ணுது பாரு அப்படின்னு. ஏன்னா நீ இப்படியே தான் இருப்புன்னு சொன்னால் கூட சரின்னு விட்டுறலாம். நம்மளை இந்த அம்மா கிண்டல் பண்ணுதா இல்லை அசிங்கப்படுத்துதா ஒன்றும் புரியல அப்படின்னு நினச்சி நான் இருக்கேன். ஆனால் அந்த அம்மா சொன்னது இன்றைக்கி நடந்துச்சு இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக சிரிப்பீங்க, நம்பிக்கை வரவாத தான் இருக்கும். ஆனால் கடவுள் உங்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் அந்த இடம் தானே. அவருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா அந்த இடத்துக்கு நீங்கள் சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். அப்போ அந்த அம்மா சொல்லும்போது நான் நம்பல. ஆனால் எனக்குள்ளே சில கஷ்டங்கள் வரும்போது, இனிமேல் என்னடா இருக்குது இழந்து போகிறதுக்கு, என்ன இருக்குது, இழக்கக்கூடாதுன்னு என்ன நினச்சோமோ அதெல்லாம் இழந்துட்டோம், இனி என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது, எதுவுமே இல்லை. 5 பைசாவுக்கு நான் பிரயோஜனம் இல்லை. அப்போ இழப்பதற்கு 5 பைசா கூட இல்லை, ஆண்டியாக இருக்க. இப்போ ஒன்று தான், வாழணும் இல்லை சாவணும். அப்போ சாவணுன்ற தாட் வந்துச்சு, சரி வாழ்ந்து தான் பார்த்துடலாமே அப்படின்னு ஒரு துணிவும் வந்துச்சு. அந்த துணிவு தான் வாழ்ந்தோம், இழந்தது அத்தனையும் பெற்றோம், பெறுவோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். சரி, இதெல்லாம் தான் இங்கே நடக்குது, ரைட்டா? அதனால் உங்கள் கண்ணீர்கள் என்றைக்குமே வீணாகாதுங்க, கண்டிப்பாக வீணாகாது. இந்த கண்ணீரை மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு அது ஏற்படுத்தியே தீரும். இது வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம். ஏன் இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா, உங்களுடைய கண்ணீர் அவ்வளவு பலம் வாய்ந்தது. உங்கள் பலகீனத்தை நீங்கள் விட்ட கண்ணீர் கண்டிப்பாக பலமாக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். மனசில் ஒரு விதமான நெருக்கடி, கஷ்டம், பாரம், இதை தாங்க முடியாத ஒரு வழியோட அனுபவிக்கிறீங்க. அனுபவிக்கும்போது என்ன ஆகுது? எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குது. அதை அழுதுட்டா என்ன ஆகுது? மனசு லேசாகுது, என்னமோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா இல்லையா? அப்போ உங்க கண்ணீருக்கு அந்த பலம் இருக்குதுன்னா உங்க நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சும்மா 1% நினைச்சு பாருங்களேன். கண்ணீருக்கே இவ்வளோ பெரிய பலம்னா நம்பிக்கையுடன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பெரிய பலம் இருக்குது. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரே பிரச்சனை தான். விதைச்ச உடனே அடுத்த நாள் அறுவடைக்கு போகிறதுக்கு தயாராக நிற்கிறோம். இதுதான் நம்ம பிரச்சனை. கடவுள்கிட்ட வணங்கின, கோயிலுக்கு போன, கடவுள் என்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அந்த துன்பம் நமக்கு
போயிடுச்சுன்னு அவ்வளவு நம்பிக்கை, அதாவது ஓவர் கான்ஃபிடென்ட். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, ஒரு விஷயங்களும் மெதுவாக தான் போகும். நீங்கள் 1000 ரூபாய் வாங்கி தான் இன்றைக்கி 1,00,000 ரூபாய் கடனாச்சு. எடுத்தவொடனே 1,00,000 வாங்கலை, 1000 வாங்கினீங்க, அப்புறம் 5000 வாங்கினீங்க, அப்புறம் 10,000 வாங்கினீங்க, அப்புறம் 20,000 வாங்கினீங்க, அப்புறம் 25,000 வாங்கினீங்க, அப்புறம் 30,000 வாங்கினீங்க, அப்புறம் 50,000 வாங்கினீங்க. ஸோ இப்படி தான் அந்த 1,00,000 ஆச்சு. சரிங்களா? யாருமே 1,00,000 எடுத்து இந்தப்பா அப்படி கொடுத்துட மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா ஏதாவது டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். 10,00,000 ரூபா சொத்தை காட்டுனா 1,00,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா சும்மாலாம் வாங்கிட முடியாது. இப்போ 5லேருந்து ஆரம்பித்தது, 10லேருந்து ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட 2 வருஷம். அப்போ தான் இந்த 1,00,000 ஆச்சு. ஆனால் உங்கள் பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இதோ இப்போ தான் சாய்ப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இப்போ தான் விளக்கேற்றி வச்சேன், இப்போ தான் ஆரத்தி எடுத்தேன், இப்போ தான் சச்சரிதம் படித்தேன், நாளைக்கு என்னோடய கடன் அடைஞ்சிடும் அந்த நம்பிக்கை இருக்குதுன்னா, அந்த 1,00,000 ரூபா நீங்கள் கோயிலுக்கு போன உடனே சாயப்பா திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உள்ள அவர் உங்கள் வீட்டில் வந்து எடுத்து வந்து போட்டுருணுமா நான் அந்த பணப்பைய. ஸோ விதைச்ச உடனே அறுவடை இல்லை. அதுதான் நம்மளுடைய பிரார்த்தனையும் அப்படி தான். இன்றைக்கி தான் விதைச்சிருக்கோம், அறுவடைக்கு அதுக்குன்னு உண்டான காலம் எதுவோ அந்த காலம் வரைக்கும் காத்துரு. அந்த காலம் வரைக்கும் விதைச்சதை பார்த்துரு, பராமரி, அதையெல்லாம் சரியாக செய்ய. அதுக்கப்புறம் அது அறுவடையாகும். விதையை போட்டு வந்துட்டா முடிஞ்சிருச்சு, அதோட இல்லை வேலை. பிரார்த்தனை செஞ்சு முடிச்சுட்டா அதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா என்ன? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த விதை என்றைக்குமே நம்ம அன்பே சாயில் ஒரு முக்கியமான கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்கணும். விதைச்ச உடனே அறுவடை பண்ண முடியாது. ஒன்று, விதை போட்ட உடனே அடுத்த 6 மாதம் கழித்து அந்த இடத்துக்கு போனால் அறுவடை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையும் இல்லை. விதைச்சியா அதற்கு சரியான முறையில் தண்ணி ஊற்றணும், அதுக்கு சரியான முறையில் பாதுகாப்பை கொடுக்கணும். இல்லை பறவைகள் புறா அது இதுன்னு சொல்லி அந்த விதையை நாஸ்தி பண்ணணும். அதுக்கு சரியான முறையில் உரம் போடணும். இதெல்லாம் சரியாக செஞ்சாதான் அறுவடை பண்ண முடியும். அப்புறம் இயற்கையோட இது அதை விட்டுருங்க, அது வந்து கடவுள், அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதே போல் பிரார்த்தனை வைக்கிறியா? என்ன பிரச்சனை உனக்கு? ஆரோக்கிய பிரச்சனையா? கடன் பிரச்சனையா? குடும்பத்தில் மற்றவங்க ஏதோ உன்னை வம்புக்கு இழுத்து உன்னை சிக்கலில் மாட்டி விடுறாங்களா? அவர்கிட்ட சொல்லிட்டல்ல, ரைட், சொல்லியாச்சு, அவர் முடிச்சிருவாரா? சொல்லியாச்சு, அதற்கு உண்டான வேலைகளை நீ ஆரம்பிச்சியா? கடன் பிரச்சனை இருக்குதுன்னா கடன் எவ்வளோ இருக்கு? உன்னோட வருமானம் என்ன? உனக்கு என்ன தொழில் தெரியும்? தொழிலில் நீ எவ்வளோ அப்டேட்டில் இருக்க? இதெல்லாம் யோசிக்கணும். நீ வைக்கிற தொழில் அதற்கு தகுந்த இடத்துல நீ வச்சிருக்கியா? இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வச்சுருக்கியா? ஒரு காய்கறி கடை எங்கே இருக்கணும்? மக்கள் கூடுற இடத்துல இருக்கணும். ஒரு என்ஹெச்லேயோ ஒரு பைபாஸில் ஒரு காய்கறி கடையை வச்சா யார் வந்து அந்த காய்கறியை சாப்பிடுவா? என்ஹெச்சில் என்ன இருக்கணும்? டீ கடை இருக்கணும். ஏன்னா என்ஹெச்சில் வரவங்க டீ சாப்பிட்றதுக்கோ காஃபி சாப்பிட்றதுக்கோ இல்லை பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுக்கோ இல்லை சும்மா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுக்கோ அதுக்கு தான் வருவாங்க. அங்கே போய் நீ வெஜிடபிள்ஸ் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் அந்த தொழில் நடத்துவதற்கு உண்டான அடிப்படை அறிவு. அந்த தொழிலை எங்கே வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும். கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா? கணவன் வந்து குடிகாரராக இருக்காரா? கணவனை திருத்த முடியுமா? ஏன் முடியாது? அன்பினால வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏன் முடிவு பண்ணலை? கணவனுக்கு அன்பை கொடுங்க. நீங்கள் அன்பை கொடுத்தா இன்னும் குடிக்கிறாருன்னு சொல்லுவீங்க. குடிக்க அலோவ் பண்ணுங்க. நீங்கள் குடிக்க வேண்டான்னு சொன்னால் அவர் குடிக்காமல் இருக்க போகிறது இல்லை. ஆனால் என்னைக்காவது அந்த மனுஷன் திருந்துவான். அந்த நம்பிக்கையை வைங்க, குடியை நிறுத்துவார். நிறைய நடந்திருக்கு அன்பே சாய் குடும்பத்தில்.
அன்பினால் எல்லாம் மாறும். அன்பினால எல்லாமே மாறும். அன்பு ஒன்று தான் வாழ்க்கையோட வெற்றிக்கு அடிப்படை. அன்பு இருந்துச்சுன்னா போதும், பகைவன் கூட உங்ககிட்ட இனிமையாக பழக ஆரம்பிப்பான். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். அன்பு 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 கொடுத்தா நான் வீணாக போயிடுவேன், அதாகிடுவேன் இதாகிடுவேன்னு சொன்னதெல்லாம் சும்மா கதை. இப்பயும் நான் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்க அப்படின்னா எல்லார் மேலேயும் நான் வைக்கக்கூடிய அளவில்லாத அன்பு. இது வரைக்கும் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் நான் சந்தித்தது இல்லை. என்னுடைய அன்பு சுயநலத்தின் அடிப்படையில் இருக்கும்போது நான் ஏமாற்றப்பட்டேன். ஆனால் என்னுடைய அன்பு பொதுநலத்தின் மூலமாக இருக்கப்படும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். நான் என்னது ஆசீர்வதிக்கப்பட்டேன். நானும் உங்களை மாதிரி தான் குடும்பத்தில் இருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க. நான் காட்டுக்குள்ளே தியானம் பண்ணலை, இல்லை ஆசிரமத்தை வச்சு நடத்தலை. நானும் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ எனக்கும் பணத்தை பற்றி தெரியும், பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும், பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், பணத்தை சரியான முறையில் யாராவது கொடுக்கலன்னா அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், தர்மத்தின் படி நடத்த தெரியணும். இதெல்லாம் நான் தெரியணும் ஆணவத்தில் சொல்லலை, கடவுள் கொடுத்த படிப்பினை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ எல்லா விஷயங்களும் ஒன்லி ஸ்டடீஸ் தான். இங்கே என்ன ஸ்டடீஸ், எந்த ஸ்கூல், எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டால் சாய்பா யூனிவர்சிட்டி, சாய்பாடு ஸ்கூலு, சாய்பா தான் டீச்சரு. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு உங்களுக்குள்ளே கேட்க வேண்டாம், கண்களை மூடி அவரை நினச்சி கேட்டு பாருங்க, அவர் சொல்லக்கூடிய பதில்களை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தெரியும் என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமும் அப்போ ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி டெஃபினட்டாக ஏதாவது ஒரு விஷயத்து நடக்க போகுதா அப்படின்னு யாருக்காவது கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே அடுத்த வருஷம் ஒரு சிறப்பான தொடக்கத்தை அது ஏற்படுத்தியே தீரும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்த வருஷம் நீங்கள் எப்படி அந்த சாய்ராமுக்கு இன்னைக்கு ஒரு மிராக்கள் நடந்ததோ அதே போல் பல பேருக்கு மிராக்கள் டெஃபினட்டாக நடக்கும். எல்லா பதிவிலையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை ஷேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் கமெண்ட் சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் சும்மா என்னமோ ஒரு பேரளவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் கமெண்ட் பண்ணும்போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்ஸை பின் பண்ணுவீங்க. இப்போ சில பதிவுக்கு தான் பின் பண்ணுறீங்க. அப்போது மற்ற பதிவுக்கு நீங்கள் பின் பண்ணலன்னா அந்த கமெண்ட் சரியில்லைன்னு அர்த்தமாக நாங்கள் எடுத்துக்கிறதான்னு கேட்டாங்க. இல்லைம்மா, எல்லாமே சூப்பர் கமெண்ட்ஸ் தான். பட் சில நேரத்தில் அதோட பெஸ்ட்டாக இருக்குதான்னு தேடும்போது கடைசியில் அது அப்படியே முடிஞ்சிடுது. இனிமேல் என் மனசுக்குள்ளே என்ன எது பெஸ்ட்டோ அதை டக்குன்னு நான் பின் பண்ணிடுறேன். ஒருவேளை அதை தாண்டி இன்னொருத்தவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பின்னை மறுபடியும் சேஞ்ச் பண்ணிடுறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பதிவும் ஒரு பாடம். அந்த பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய விதம் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நாம் தேடக்கூடிய நேரமாக இருக்குது. நிறைய மனுஷங்க வெற்றியை தேடி போகிறாங்க, ஆனால் நீங்கள் தேட நினைச்சாவே அந்த வெற்றி உங்ககிட்ட சேரும். திரும்பவும் சொல்கிறேனே, எந்த விதமான கஷ்ட நஷ்டமும் இல்லாமல் மனசில் ஏற்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் பல விஷயத்தை தேட ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப தூரம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே கண்ணுக்கு எட்டின தூரத்தில் அது கிடைக்கும். சில விஷயங்கள் மறைஞ்சிருக்குது, மறைக்கப்படலை, மறைஞ்சிருக்குது. எப்படி இரவு நேரத்தில் எதுவும் தெரியாது, அது நிரந்தரம்னு நீங்கள் நினைக்க முடியுமா? ஸோ பகலில் வெளிச்சம் வரும், அப்போ தெரியும் நம்ம நினைக்கிறோம் இல்லை. அதே போல் தான் இரவாக இருக்கும்போது இருட்டாக தான் இருக்கும்.
அந்த இருட்டை கழிச்சா வெளிச்சம் வரும், வெளிச்சத்தில் எல்லாமே கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருந்து மறைக்கப்பட்டு உள்ளது, மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை அது நிச்சயமாக கொடுக்கும். வாழ்க்கையில் பலமான ஒரு மனிதனாக நீங்கள் வாழ்வீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஜஸ்ட் 48 நாட்கள் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் உங்களை விட்டு ஓடப்போகுது. எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை பாதி மாத்திரை அளவுக்கு தான் சாப்பிட போகிறீங்க. அதுவும் இன்னும் சில மாதத்தில் அந்த மாத்திரையும் நிறுத்த போகிறீங்க. கர்ம வினைகளின் மூலமாக வந்த நோயை விரட்டுவதற்கு உண்டான நேரம் தான் இந்த நேரம். சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய்கள் கூட உங்களை விட்டு பறந்து ஓடும். ஆனால் இந்த பதிவை முடிகிற வரைக்கும் கேட்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஒரு தியானத்தை நீங்கள் செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கோம். ஸோ கஷ்டத்தை பார்க்காம நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பாதையை கொடுக்க போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு நிம்மதியோட உற்சாகத்தோட நீங்கள் இந்த பதிவை கேட்கணும். கடவுள் உங்கள் முன்னாடி வந்து டாக்டர் சாய் பாபாவா வந்து அவதரிக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் காண்பீர்கள், இல்லை என்றால் உணர்வீர்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பதிவை பார்ப்பதற்கு உங்கள் கர்மா பயங்கரமாக தடைகளை செய்யும். அதையும் தாண்டி இந்த பதிவை நான் பார்த்தே தான் தீருவேன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே அடுத்த 49வது நாட்களில் அமையும். அன்பே சாய்க்கு ஒரு சாட்சியாக நீங்கள் விளங்குவீர்கள். இந்த பதிவை தினந்தோறும் கேட்கணும். 48 நாட்கள் தினந்தோறும் கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் முழு பலனை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, தொடர்ந்து ஒரு சாய்ராமுடைய வாழ்க்கையில் நோய்கள் மட்டுமே முதலிடம் வகித்தது. பல வருஷங்கள் அவங்க கஷ்டப்பட்டாங்க. மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டோம். எத்தனையோ கோயிலில் போயிட்டு பரிகாரங்கள் செஞ்சோம், பூஜைகள் செஞ்சோம், எத்தனையோ அன்னதானம் செஞ்சோம். அவங்களோட நோய் மட்டும் தீரவே இல்லை. பல கஷ்டத்தை அவங்க தொடர்ந்து அனுபவிச்சாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு மாசமா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்ட நோய்களில் நான் பாதிக்கப்பட்டு இருந்தேனா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கடவுள் எனக்கு நல்ல வரத்தை வழங்கியிருக்காரு. அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயத்தை முழு மனசோட செஞ்சா வாழ்க்கையில் எல்லாம் கூடும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அந்த பதிவை
நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பதிவை நம்ம கொடுத்துருந்தோம் 1 இயருக்கு முன்னாடி, 48 நாட்களில் உங்கள் நோய்கள் தீரும் அப்படின்னு. தொடர்ந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதையும் அந்த பதிவில் சொல்லியிருந்தோம். அந்த பதிவு நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் அந்த பதிவை நான் ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஆடியோவை நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் பணக்கார ஏழை அதெல்லாம் பார்த்து எந்த நோயும் வரல. கர்ம வினைகள் பின்னணியில் இந்த நோய்கள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சில நோய்களுக்கு என்னதான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும், எவ்வளவு பெரிய டாக்டர்ஸை போய் பார்த்தாலும் அப்போதைக்கு அது குணமாகிற மாதிரி தெரியுது. ஆனால் எந்த அளவுக்கு குணமாச்சோ அதை விட 10 மடங்கு அந்த நோய் அதிகரிக்குது. 10 மடங்கு அந்த நோய் அதிகரிக்குது. எப்போ வேணாலும் இந்த வலியோ இந்த கஷ்டமோ இந்த நோயோ வரலாம் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. எங்கேயாவது வெளியில் கிளம்புனா கூட அந்த நோயோட தாக்கம் அதிகரிச்சிடுமோ அப்படின்ற ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையும் அங்கே உருவாகுது. அப்போ கர்ம வினைகளால் வந்த நோயை கர்ம வினைகளின் மூலமாக பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தான் நாம அன்னைக்கு அந்த ஒரு பதிவை கொடுத்திருந்தோம். 48 நாட்களில் உன்னுடைய நோய்களை கண்டிப்பா தீர்க்கப்படும் அப்படின்னு. ஸோ அதன்படி அவங்க ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அந்த நோய் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் அவங்க ஷேர் பண்ணாங்க. நான் போன மாசமே ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனால் எனக்குள்ள ஒரு பயம், சொன்னா மறுபடியும் வந்துடுமோ அப்படின்னு. அப்போதான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இல்லை இதை நீ கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லு. அவர்கிட்ட சொன்னால் பார்த்தாத அவர்கிட்ட இதையும் சொல்லு, எல்லாருக்கிட்டையும் சொல்லு. எத்தனையோ பேர் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க கணவர் சொன்னாங்க. அதனால் நான் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லாமல் இருந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள ஒரு பயமும் வந்துடுச்சு, திரும்பவும் தாக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு. இப்போ அந்த சாய்ராமுக்கு ஒரு பதிலை சொல்லிக்கிறேன். பயமே நோயை உருவாக்கும், புரிஞ்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துட்டார். ஆரோக்கியம் கேட்டீங்க, ஆரோக்கியத்தை சூப்பராக செமையாக கொடுத்துருக்கார். இனி ஆரோக்கியம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். ஸோ தேவையில்லாத பயம் என்னைக்கும் சாய்ப்பாவோட குழந்தைங்களுக்கு, அதுவும் இல்லாமல் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு அந்த பயம் அப்படின்றது இருக்கக்கூடாது. பயம் எப்போ இருக்கணும்? தப்பு செய்யும் போது பயம் இருக்கணும். எங்கேயாவது இது நடந்துடுமோன்னு நினைக்கும் போது, ஓஹோ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் சாய்ப்பாட குழந்தை, இந்த பயம் என் வாழ்க்கையை வீழ்த்தும், வாழ்க்கையை அழிக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு நினைக்கணும். அதே போல் இந்த சாய்ராமுக்கு சொல்கிறேன், டெஃபினட்டாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த நோய் நொடி இனிமேல் இல்லை. உங்களுக்கு டோட்டலி 0 ஆரோக்கியம் மட்டுமே அங்கே நிற்குது. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா பல வருஷம் அந்த நோயால் கஷ்டப்பட்ட உங்களோட கண்ணீரை கடவுள் பார்த்ததால அந்த கண்ணீரை தொடச்சிருக்காரு. ஸோ இனி கண்ணீர் கொடுக்க மாட்டார். சரி, இந்த எப்படி அந்த பதிவில் சொல்லப்பட்டதை இவங்க செஞ்சாங்க அப்படின்றத நிச்சயமாக பார்க்கணும். நல்லா தெளிவாக கேளுங்க. அவங்க கர்மா அலோவ் பண்ணுது. ஆனால் நீங்களா ஒரு செயற்கையான கர்மாவை உருவாக்கி துன்பத்தை மேலும் மேலும் சேர்த்துக்காதீங்க. முழுசாக கேளுங்க. கேட்டாதான் உங்கள் நோய் குணமாகும். இப்போது ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த நோய் இருக்குதுன்றது இங்கே ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம். சில நோய்கள் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற நோயும் சொல்ல வேண்டாம். நோய் இருக்குதா? எஸ் இருக்குது. எத்தனை வருஷமாக இருக்குது, அவ்வளோதான். என்ன நோய் இருக்குது, எப்படி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன டிசீஸ் இருக்குது? பிபி சுகர் இஸ் அ காமன், அது இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை வேறு நோய்களால் நான் தாக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு
கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தவங்க 2 பேர் இல்லை நோயால் பாதிக்கப்படலை, பலர் பலவிதமாக இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இந்த பதிவில் சாயப்பா கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஸோ 48 டேஸில் உங்களுடைய நோய்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போகுது. இதுக்கு மாத்திரை, மருந்து, செலவு அது இது எதுவுமே தேவையே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் கண்களை மூடி உங்களோட நோய்கள் முழுவதுமாக தீர்ந்தது அப்படின்றத நீங்கள் உணரணும். அப்போ என்ன நினைக்கணும்? நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி. மருத்துவராக வந்து என்னை வழிநடத்த செல்ல போகும் சாயப்பாவுக்கு நன்றி. 48 நாட்கள் இந்த பயிற்சியில் நான் முழுமையாக கலந்துக்கிட்டு மருத்துவராக இருக்கக்கூடிய சாயப்பா என்னுடன் 24 மணி நேரமும் என்னை கவனித்து என்னுடைய நோயை குணப்படுத்தி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை, நோயில இருந்து ஒரு விடுதலையை தரப்போவதற்கு நன்றி அப்படின்ற வார்த்தைகளை தியானம் செய்யணும். ரைட்டா? தியானம் செய்யணும். நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டு உள்ள மறைஞ்சிருக்குது, அதை வெளியிலே கொண்டு வாங்க. முதல்ல இந்த பதிவை முழுசாக கேட்கணும். ரைட்டா? முழுசாக கேட்கணும். ஸோ நிஜமாக சொல்கிறேன், இதை கேட்குறவங்களுக்கு 3/4 பேருக்கு ஒரு பெரிய திருப்பத்தை சாய்ப்பா இன்னைக்கு இரவுல இருந்து ஆரம்பித்து 48வது நாட்கள் இந்த பதிவை கேட்ட நிமிஷம் நொடி இதில் இருந்து அடுத்த 48வது நாட்களில் இதே நொடி உங்களுடைய நோய்கள் இல்லாமல் போயிடும். முதல்ல மனசுல உறுதி ஏற்படுத்தணும். இந்த நோய்களை என்னுடைய டாக்டர் சாய்பாபா தீர்ப்பாரு. என்னது டாக்டர் சாய்பாபா தீர்ப்பாரு. என்னுடைய அப்பா டாக்டரா இருக்கிறதால அவர் தன்னுடைய குழந்தைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் 100க்கு 100 தீர்ப்பாரு. இப்போ இந்த நோயோட தாக்கம் அதிகமானா கூட நீங்க பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, ஸோ ஃபியர், பயம் இருக்கவே கூடாது. இந்த நோய் திடீர்னு தாக்கும். எப்போ? இன்னைக்கு தாக்கலாம், நாளைக்கு தாக்கலாம், இல்லை 10 நாளில் தாக்கலாம், 12 நாளில் தாக்கலாம். அப்பொழுதும் அந்த நொடி என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணியும் உதியும் எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் தியானிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியையும் அந்த தண்ணியில் உதி கலந்த தண்ணீரை குடிக்கணும். இதுதான். ஸோ வலிக்குதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. வலிக்கும் போது சாய்ப்பா, டாக்டர் சாய்ப்பா வந்துடு, என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி உதி தண்ணி, இது முக்கியம். ஒருவேளை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வெளியில் இருக்கேன், திடீர்னு எனக்கு வலி வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு 5 நிமிஷம் மட்டும் தியானிச்சுக்கோங்க, பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை மடக்குன்னு குடிச்சிடுங்க. தட்ஸ் ஆல். ரைட்டா? அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் தண்ணி குடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயோடைய தாக்கம் விலகும். இதெல்லாம் போன வருஷம் பண்ண விஷயத்தில் நடந்தது தான் சொல்கிறேன். நான் நடக்காமல் ஒன்றுமே சொல்லலை. போன வருஷம் நம்ம அந்த ஆடியோ கொடுக்கும்போது அத்தனை விஷயங்களும் நடந்துச்சு. ஓகே? ஸோ நோயோட தாக்கம் வந்தாலும் என்னால் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ இன்றைக்கி நான் 30 நிமிஷம் தியானம் பண்ணிட்டேன், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், வராது அப்படின்னு நினைச்சா அது வரும், வந்தாலும் சமாளிப்பேன்னு சொல்லணும். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கர்மா சும்மா வந்துட்டு உடனே போயிடாது, அது அப்பப்போ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பலம் வாய்ந்தவனை எதிர்க்கணும். அப்போ நாம பலசாலியா மாறினா அவன் அடங்குவான். நமக்கு இன்னும் பலம் வரல, அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் பலம் வரல. ஸோ பலத்தை பெருக்குவதற்குத்தான் இந்த விஷயங்களை நாம் செய்கிறோம். பலத்தை பெருக்கினதுக்கப்புறம் அவனை அடிக்கும்போது அவன்
விழுந்துடுவான். ஏன்னா அவனை விட நாம் பலசாலியாக மாறிட்டோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எப்போ வந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட்டை நினச்சிக்கோங்க, எதுவாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன். நீ வலியா வரட்டும், வலி தான் உன்னால் கொடுக்க முடியும்ல, கொடு. ஆனால் உயிர் எனக்கு இருக்குது, இந்த உயிரை கொடுத்தது என்னோட சாயப்பா. நீ என்ன பெருசாக பண்ணிட போகிற, நீ என்ன பெருசாக சாதிச்சிட போகிற? வலியால் நான் அழ வைக்கணும்னு நினச்சல, நான் அழமாட்டேன்னு சொல்லுங்க, அந்த வலி குறையும், அந்த வலி குறையும். ஏன்னா அந்த வலி அப்படின்றத ஒரு எதிரியாக நினச்சிக்கோங்க, ஒரு மனுஷனாக நினச்சிக்கோங்க. எதிரி உங்களை பார்த்து பயப்படுத்துவான், ஆனால் அவன் உங்களோட உயிரை எடுக்கணும்னு அவனுக்கு கடவுள் அதிகாரம் கொடுக்கல. உங்கள் உயிரை எடுக்கவே முடியவே முடியாது. ஒன்று, உங்கள் உயிரை எடுக்கக்கூடிய உரிமை கடவுளுக்கு இருக்குது, ரெண்டாவது உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் உயிரை எடுத்துட்டீங்கன்னா கடவுள்கிட்ட பதில் சொல்லணும். அது மாபெரும் தண்டனை. நான் சொல்கிறது சூசைட் பற்றி சொல்கிறேன். நான் இதை பற்றி சொல்கிறேன், சூசைடை பற்றி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதெல்லாம் வலி வரட்டும், ஏற்றுக்கிறேன். இந்த வலி என்ன செய்ய போகுது? அன்பே சாயப்பா என்னை காப்பாற்ற மாட்டாரா? அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? நான் கஷ்டப்படுறத விட என் சாயப்பா தான் என் கஷ்டப்படுறாரு. எஸ், இதுதான் மெயின் பாயிண்ட்டு. என் வாழ்க்கையில் பல துன்பத்தை நான் எதை வச்சு கடந்தேன்னா, இந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஜஸ்ட் ஒன்லி ஒன் வேர்ட் என்னோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுது. என்னது? இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுறேன்னா இதை பார்க்குற கடவுள் என் சாய் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்போ அவர் கஷ்டப்படுறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் நீ கஷ்டப்படுறேன்னு அவருக்கு தெரியுது. அதனால் இந்த கஷ்டத்தை கூட என்னால் தாங்கிக்கிட்டா இஷ்டப்பட்ட வாழ்க்கையை என்னால் வாழ்ந்து இங்கே சாதிக்க முடியும், இங்கே அச்சீவ் பண்ண முடியும், எங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடியும். ரைட்? இதுதான். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். நான் சொல்கிறது எதுவுமே, இது எல்லாமே பேசிக்ஸ். இந்த மனநிலையில் இருந்தால் தான் அந்த 48 டேஸில் உங்கள் பயிற்சிகள் சரியாக இருக்கும். இல்லைன்னா நிறைய கஷ்டத்தை இப்போ எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை ப்ளஸ் அதனுக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தையும் நீங்கள் வாழ்நாட்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த 48 நாட்களில் இந்த வழியை நான் வழியை நான் எடுத்துக்கிறேன். பட் என்னோட கடவுள் காப்பாரு. என்ன வழியை தானே கொடுக்க முடியும், என்னோட உயிரை எடுக்க முடியாதுல்ல. என்னோட உயிரை நீ எடுத்தா என் கடவுள் சும்மா இருப்பாரா? அந்த மனநிலை திமிர் பிடித்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எங்க உங்கள் கர்மாக்கள் கிட்ட, மனுஷங்க கிட்ட இல்லை, உங்களுடைய எதிர்வினை ஆற்றக்கூடிய கர்மா கிட்ட திமிர் பிடித்தவர்களாக இருந்து பாருங்க. அந்த திமிருக்கு பின்னாடி என் சாயப்பா இருக்கும்போது உன்னால் என்னடா செய்ய முடியும்? உன்னால் என்ன செய்ய முடியும்? என்னை எதிர்த்தா உனக்கு தான் சரிவு. என்னை அசைச்சு பார்த்தா நீ தான் கீழே விடுவ, நான் கீழே விட மாட்டேன். என்கிட்ட மோதி பார்க்காத. கரண்ட்டு கம்பத்தில் கையை வச்சா கரண்ட்டுக்கு பிரச்சனை இல்லைப்பா, கையை வச்சவனுக்கு தாண்டா பிரச்சனை. இப்படி உங்கள் மனநிலையில் ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி தைரியம், திமிரு, ஆணவம், அகங்காரம் எங்கே இருக்கணும்? மனுஷங்க கிட்டே இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய எதிர்வினை ஆற்றக்கூடிய கர்ம வினைகள் இருக்குல்ல, அங்கே இருக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த பதிவை ஒரு தடவை கேட்டால் சத்தியமாக புரியாது. ஏன்னா புரியும் என்ன விஷயங்கள் இருக்குதுன்றது, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பொறுமையாக, நிதானமாக, தினந்தோறும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 48 நாள் பயிற்சி, இந்த 48 நாட்களில் உங்கள் உடம்பு சரியாக போகுது. ஒரு பெரிய பாழு நோயில் இருந்து உங்களோட நோய் கியூர் ஆக போகுதுன்னா 48 நாட்களும் இந்த பதிவை நீங்கள் கேட்டே ஆகணும்.
என்னடா இப்படி ஒரு வெடிகுண்டு அள்ளி வீசுகிறாரே, ஏற்கனவே நிறைய ஆடியோஸ் போகுமே. எஸ், அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். இதை விட அது முக்கியமா, அதை விட இது முக்கியமானு சொல்ல வரவே முடியாது. ஏன்னா அடுத்த ஆடியோ எது மாதிரியான ஆடியோஸ் வருதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்போ 48 நாட்களும் இந்த பதிவை திரும்ப திரும்ப கேட்டாதான் உங்களுடைய கர்மாக்கள் திருப்பி ஓடும். இல்லைன்னா அது அப்படியே நிற்கும். ஏன்னா சட்டுன்னு ஒரு வழியை கொடுத்துச்சுன்னா நாம் மறந்துடுவோம், நம்ம நிலையை மறந்துடுவோம், நம்ம யாருன்றதே மறந்துடுவோம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எதிர்த்து போராட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம். அதனால தான் சொல்ல, தினந்தோறும் 48 நாட்கள் இது ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க. அந்த நேரத்துக்குள்ளே அந்த பதிவை கேளுங்க, தினமும் அந்த பலத்தை பெறுங்க. ஏன்னா தொடர்ந்து பலகீனத்தில் இருக்கும், 0க்கு கீழே இருக்கும். நம்ம எவ்வளோக்கு வரணும்? 100 மதிப்பெண் எடுக்கணும். இப்போ 0வில் இருந்து மேலே வரணும், மேலே இருந்து தான் ப்ளஸ்ஸு. இப்போ -100ல் இருக்குது, -90 ஆகணும், -80 ஆகணும், -70 ஆகணும், 60 ஆகணும், 50 ஆகணும், -10 ஆகணும், 0 ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 100 அடி குழியில் விழுந்து கிடக்கிறோம். முதல்ல அந்த தர மட்டத்துக்கு வரணும், அதுக்கு அப்புறமா தான் மேலே 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 போக முடியும். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? அந்த மைனஸ் அப்படின்றது கீழே இருக்கிறோன்னு அர்த்தம். அது 0க்கு அதுக்கு மேலே உயரணும், அதுக்கு மேலே ப்ளஸ், அதுக்கு மேலே ப்ளஸ். அப்போது இதை தினமும் இந்த பதிவை கேட்கும்போது உங்கள் மனநிலையில் ஒரு பலம் பெருகும், முயற்சிகள் அதிகரிக்கும். முடிவை பற்றி கவலைப்படாதீங்க. 48 நாட்களில் நடக்குமா? சத்தியமாக சொல்கிறேன், அந்த முடிவை எதிர்பார்த்து செய்ய வேண்டாம். ஒன்றே ஒன்று, 48 நாட்களில் கடவுள் எனக்கு நல்ல பதிலை கொடுப்பார்னு சொல்லுங்க. அந்த பதில் என்ன தெரியுமா? உங்கள் நோய்கள் தீரும். ஏன்னா முடிவை எதிர்பார்த்து நம்ம செயல்படும் போது செயல்படக்கூடிய இடத்துல கவனம் இல்லாமல் போயிடும். ஸோ எதுக்குமே சரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, சந்தேகம் வைக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை? முதல்ல மன ஆரோக்கியம். இதுவரைக்கும் பார்த்தது பார்ட் 1, இப்போ பார்ட் 2க்கு வரும். அடுத்தது பார்ட் 3 இருக்குமா என்னன்னு தெரியாது. ஏன்னா எதுவுமே நம்ம ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பேசல. இப்போ உடல் ஆரோக்கியம் எப்போ மேம்படும்னா மன ஆரோக்கியம். இப்போ உடல் ஆரோக்கியம் ஏன் கெட்டு போயிடுச்சு? மன ஆரோக்கியம் கெட்டதால. ஸோ பாயிண்ட்டை எங்கே பிடிக்கணும்? எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே இருந்து மன ஆரோக்கியம். இப்போ மனசில் பார்ட் நம்பரில் 1ல் சொன்னது நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ பார்ட் 2ல் மனசுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும், மனசு எப்படி நினைக்குது, எதை நினைக்குது, இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. முதல்ல இந்த யூடியூப்பில் எனக்கு இந்த நோய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். யாராவது ஒரு தலைவலி அப்படின்னா உடனே சட்டுன்னு தலைவலி அப்படின்னு சொல்லி போட்டா யூடியூப்ல பிரைன் டியூமரை பேசிட்டு இருப்பாங்க. இதுதான் தலைவலிக்கு உண்டானதுன்னு உடனே நமக்கு பிரைன் டியூமராக இருக்குமோ? நீ நினைச்சு அதில் இருந்து உன்னால் மீள முடியல. ஒரு நாள் உனக்கு ரிப்போர்ட்டு, எஸ் நீ நினைச்சது நடந்துடுச்சு. சந்தோஷம் இல்லை, துக்கம். ஏன்னா நீ பிரைன் டியூமராக இருக்கும்னு நினச்ச, பிரைன் டியூமர் வந்துடுச்சு, அதனால தலைவலி. அப்போது இனிமே உங்கள் நோயை பற்றி ரிசர்ச் பண்ணவே வேண்டாம். ரிசர்ச்சை பண்ண வேண்டாம். மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. மாத்திரையை நான் நிறுத்தவே வேண்டாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்போர்ட்ஸு உங்களுக்கு ஃபேவராக சேர்ந்துடும். டாக்டர்ஸ் 10 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இப்போ அவர் கொடுக்கக்கூடிய மாத்திரை என்ன தெரியுமா? 4-5. ஸோ படிப்படியாக தான் அதை குறைக்கவே முடியும்.
ஏன்னா 10 மாத்திரை சாப்பிட்டும் உங்கள் உடம்பு பிரச்சனை ஆகுது. இப்போ 5 மாத்திரை பேருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா சட்டுன்னு குறைச்சா, சட்டுன்னு நிறுத்தினா பாடியில் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாறி அது வேற மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதுக்காக டாக்டருடைய அட்வைஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ மன ஆரோக்கியத்தை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம். உடல் ஆரோக்கியத்துக்கு நோய்க்கும் தான் டாக்டர்ஸ் மருந்து கொடுப்பாங்க. மன ஆரோக்கியத்துக்கு எப்படி சரி பண்ணணுங்க அப்படின்னா டாக்டர் சாய்பாபாவால் மட்டும்தான் முடியும். அது சரியாயிடுச்சுன்னா நோயோட தாக்கம் குறையும். கொஞ்ச நாட்களில் நோய்களே இல்லாமல் போயிடும். அப்போ மனசை என்னைக்குமே சாந்தமாக வச்சுக்கணும். கோவப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, அடிக்கடி எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடாது. வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி கடந்த காலத்தில் நினைக்கக்கூடாது. இது எல்லாமே ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஹெல்த்தை டெஃபினட்டாக பாதிக்கும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ தான் நீங்கள் பிறந்தீங்க, ரைட். இப்போ தான் நீங்கள் வளர்றீங்க, ரைட். இப்போ தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கறது, கேட்கறது, செய்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா, எதிர்காலத்தில் நம்ம சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். உங்கள் நோய்கள் 0ன்ற ரேஞ்சில் நீங்கள் யோசிக்கணும். நோய் இருக்கே, செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க, செய்யுங்க, அந்த நோய் போயிடும். ஒரு கர்மா அப்படின்னா ஆக்ஷன். கர்மானாவே ஆக்ஷன் தான். கர்மானா என்ன கர்மா? நாம் இன்னைக்கு காலையில் கூட கொடுத்தோம், அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த 3 விஷயங்கள் தான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அந்த முடிவு பண்ணதால் நம்ம தோற்று போயிட்டுருக்கோம். தலைவிதி, தலையெடுத்து, கர்மா, இதெல்லாம் காரணமாக நாமளாக உருவாக்கப்பட்ட தத்துவங்கள். கடவுள் இந்த விஷயத்த சொன்னார், இதை மாற்றிக்க முடியும்னாரு. அந்த மாற்றிக்க முடியுன்ற விஷயத்த படிக்கலை. அதுக்கு பதிலாக மாறாதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து படித்தோம், தொடர்ந்து நினைச்சோம், தொடர்ந்து செயல்படுத்தினோம். ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் அப்படியே போகுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவு. அந்த பதிவு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எல்லா பதிவும் ஒரு பதிவோட அடுத்தடுத்த கண்டினியூஷன் தான். இப்போ மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மனசில் என்றைக்குமே அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நல்ல விஷயத்தை தான் நினைக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறது தான் நம்ம செய்கிறோன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணணும், தியானம் செய்யணும், பிராணாயாமம் செய்யணும். சுறுசுறுப்பாக உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளோ இயங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இயங்கணும். வெற்றிகள் வருவதற்கு முன்னாடியே வெற்றி அடைஞ்சிட்டேன்னு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறதுல தப்பே இல்லை. பிறரிடம் சொல்வதால் அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி அழிவையும் கொடுக்கும். ஏன்னா இந்த திருஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஆனால் அதற்கு ஒரே பரிகாரம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் அதுக்கு பரிகாரம். வெற்றி அடைஞ்சதுக்கு முன்னாடியே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்த உலகம் உங்களை கொடூரமாக பார்க்கும். எப்படி பார்க்கும்? கொடூரமாக. ஐயோ என்னப்பா இப்படி ஆயிட்டான், என்னென்னமோ பண்ணுறான், ஒருவேளை நடந்துடுமோ அப்படின்னு நினச்சி அவன் 10 பேர்கிட்ட சொல்லி அந்த 10 பேரும் நம்மளை பார்க்குற பார்வை அத்தனையுமே மோசமாக போடும். ஏன்னா நம்ம இன்னமும் பலகீனமானவராக இருக்கோம். அதான் இந்த பதிவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். பலம் இருந்தால் தான் நம்ம, ஆனால் வளர்ந்து வர நேரத்தில் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், உடனே சட்டுன்னு வந்துடாது. ஒருத்தர் ஜிம்முக்கு போகிறாரு, உடம்பு நல்லா குண்டாக இருக்கார், ரொம்ப வீக்காக இருக்காருன்னா 2-3 நாள்லேயோ ஒரு வாரத்துலேயும் நடக்காது. 1 வருஷமாவது அவர் அந்த உடற்பயிற்சியை விட்டாமல் செய்யணும். அது மட்டும் செஞ்சால் போதுமா? உணவு கட்டுப்பாடு, என்ன எடுத்துக்கணும், இதெல்லாம் அதான் அடுத்ததுக்கு வர. ஸோ முதல்ல மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமானது உணவு கட்டுப்பாடு. நம்ம வயிறு தண்ணியில் ஜாஸ்தியாக நிற்கணும்.
ஏன்னா தண்ணி தான் ஜாஸ்தியாக இருக்கணும் நம்ம வயிற்றுல. அதனால் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. வயிறு முட்டை சாப்பிட்டா அது சாத்தானுடைய அடையாளம். இங்கே இருக்கக்கூடிய அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாப்பாடு குப்பையில் தூக்கி வீச மனசு வரல, விலைவாசியை விற்கிதுன்னு சொல்லி அப்போ தான் அந்த விலைவாசியை பற்றியே நாம் நினைக்கிறோம். இந்தியனுடைய விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்குது அப்படி இப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக தூக்கி எறிய வேண்டியதை நாம் சாப்பிடக்கூடாதுல்ல. இப்போது வெளியில் நீங்கள் தூக்கி எரிஞ்சால் கூட அந்த சாப்பாடு எங்கே போகுதுன்னா பூமிக்கு போகுது. பூமியில் எத்தனையோ உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இருக்குது. எங்கே உணவு இருக்குதோ அங்கே உயிர் இருக்குது. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அன்பே சாயில். ஒரு ஜாங்கிரி பீஸோ ஒரு அல்வா பீஸோ ஒரு ஓரமாக வைங்க, அங்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் எறும்பு வந்து சேரும். இப்போ இந்த எறும்பு எங்கே இருந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீடு 24 மணி நேரமும் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. அப்போ அந்த எறும்பு எங்கே தங்கி இருந்தது? எங்கே தங்கி இருக்கும்? அதை விடுங்க. கோதுமை மாவு ஒரு 6 மாதம் அந்த டப்பாவை திறக்கவே இல்லை. புழு எப்படி வந்துச்சு? வண்டு எப்படி வந்துச்சு? இதுக்கு பதில் என்ன? அரிசி கொஞ்ச நாளாக திறக்கல, எப்படி வண்டு பிடிக்குது? அரிசி தானே இருந்துச்சு, அங்கே எங்கே வண்டு வந்துச்சு? அரிசி உயிர் இல்லைன்னு நினைக்கிறீங்க, வண்டுக்கு உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. நம்ம வண்டா உள்ளே விட்டோம், அரிசி தானே உள்ளே விட்டோம், மாவு தானே வச்சுருந்தோம். அந்த மாவுக்குள்ளே எப்படி வண்டு பிடிச்சது? இப்போ உணவு இருக்கிற இடத்துல உயிர் இருக்குது. நீங்கள் கொட்டக்கூடிய உணவுகள் நிச்சயமாக ஏதோ ஒரு உயிரினத்துக்கு போய் சேருது. அதுக்காக உணவை வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லலை. ஏன்னா மற்ற உயிரினத்தை விட மனுஷனுடைய உயிரினமும் முக்கியம். நம்மளுடைய விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்க இது பண்ணும்போது அந்த சாப்பாடை கீழே போகிறது தப்பு தான். அதனால் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. அப்படி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அது மற்ற உயிரினத்துக்கும் போய் சேரும். அப்போது மன ஆரோக்கியம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நாம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதிகப்படியாக சாப்பிட்றது, உடம்புக்கு தேவை ஏற்றுக்கக்கூடியதை சாப்பிடுங்க. 50 வயசை தாண்டுனா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது எல்லாமே விடுறது நல்லது. ஏன்னா ஜீரணம் ஆகாது, ஜீரணம் ஆகவே ஆகாது. இன்றைக்கி நான் 40 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், 40 நிமிஷம் வாக்கிங் போகிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கே சம்டைம்ஸ் அது இஷ்யூ ஆகுது. பட் இதை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு ஜீரணம் எப்படி ஆகும்? ஸோ செரிக்கப்படாத உணவு நோய்க்கு சமம். இது முக்கியம். உங்கள் உடம்புக்கு எது அக்செப்ட் பண்ண முடியுதோ அதுதான் இந்த 48 நாட்களில் செய்யணும். உணவு வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான உணவுகள், பயிர் வகையான உணவுகள் சாப்பிடணும். இந்த இட்லி தோசையில் முழுகிடாதீங்க. அதுக்கு பதிலாக அவிச்ச சுண்டல் பெருசாக செலவு இல்லைன்னு நினைக்கிறேன். நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையானது. சில பேருக்கு கேஸ்ட்ரிக் இருக்கும், அவங்க சுண்டல் சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ அதுதான் இந்த 48 நாட்களில் நீங்கள் செய்யணும். ஓகேவா? 48 நாட்களில் நீங்கள் அதை தான் செய்யணும். அதே போல் தியானமும் பிராணாயாமமும் ரெகுலராக செய்யணும். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க கிட்ட பேசவே கூடாது. அவங்க பேசினாலும் வாதம் செய்யக்கூடாது. நீங்கள் ஓவராக கோவப்பட்டீங்கன்னா அந்த 48 நாட்கள் அந்த நோயை விரட்டுவதற்கு தடையாக அமைஞ்சிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராங்க, நல்லவர்னு நினச்சி வீட்டை தங்க வைக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே உக்காந்ததுக்கப்புறம் அவர் ஏகப்பட்ட நாரதர் வேலையை செய்கிறாருன்னா அவரை வீட்டை விட்டு துரத்துறது தானே நல்லது. அப்போது அவருக்கு உட்கார்ற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவர் அங்கேயே உட்காந்துருவார். கடைசியில் அது அவருக்கு சொந்தமாக போயிடும். அப்போ நாம் அந்த இடத்துல ரொம்ப கிளியரான விஷனில் இருக்கணும். அப்போ அவரை விரட்டணுன்னா அவருக்கு சார்பாக நாம்
இது பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்போது கோபத்தை நிறுத்தணும் அப்படின்னா உணவு விஷயத்துலேயும் நீங்கள் சரியானதை எடுக்கணும். அதிகப்படியான உணவு எடுக்கக்கூடாது. காரம், உப்பு, புளிப்பு இதை எல்லாத்தையும் பாதிக்கு பாதி குறைக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும். சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிடும்போது கவனம் வைக்கணும். இனி ஒரு செயல்கள் செய்யும்போது கவனத்தை வைக்கணும். மூச்சு விடும்போது கவனம் இருக்கணும், நடக்கும்போது கவனம் இருக்கணும், வேலை செய்யும்போது கவனம் இருக்கணும், பேசக்கூடிய வார்த்தைகளை கவனம் இருக்கணும், நினைக்கக்கூடிய எண்ணங்களை கவனம் வைக்கணும், பார்க்கக்கூடியதில் கவனம் வைக்கணும். 6 மணிக்கு டிவி சீரியலில் உட்காந்துட்டு 10 மணி வரைக்கும் பார்க்கக்கூடாது. 48 நாட்கள் 48 ஜென்மம் எடுத்தாலும் நோய்கள் தீராது. நான் தீர்வதற்கு உண்டானதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல், உங்களுடைய மன ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் பொறுத்து தான் இங்கே எல்லா விஷயங்களும் நடக்குதுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேவா? இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட், இப்போ நீங்கள் ஒரு டேப்லெட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த டேப்லெட்டை நாம் சாப்பிட்றோம். இந்த டேப்லெட் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை குறைப்பதற்கான மருந்து. இந்த மருந்தை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த மருந்து என்னுடைய நோயை முற்றிலும் குணமாக்க போகுதுன்ற நம்பிக்கையோட கடவுளை வணங்கி அந்த மாத்திரையை சாப்பிடணும். ஸோ எல்லா விஷயத்தையும் இங்கே நாம் கொண்டு வந்திருக்கோம். புரியுதா? இதை எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த 48 நாட்களும் இந்த பதிவை கேட்டே ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டிய அந்த சச்சரித்திரம், மெடிடேஷன், பிராணாயாமம் இதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தி வைக்கவே கூடாது. நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நாம் கீழே இறங்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன, என்னென்னலாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதனால் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில்களை சாய் 365 சேனலில் தினந்தோறும் 11 மணிக்கு நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த சேனலும் பாருங்கள். இப்போயே நான் சொல்கிறேன், எல்லா சேனலையும் பார்க்க சொல்லி வியூஸ்க்காக நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இங்கே பல பேரை நீங்கள் நினைக்க மாட்டீங்க, உங்களுக்கு கூட யாராவது இருப்பாங்களா, அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. என்ன அவர் பார்க்க சொல்கிறாரு, அவர் என்ன நீயும் பார்த்துட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி. அதில் அவங்கக்கிட்ட வாதங்கள்லாம் செய்ய வேண்டாம். நமக்கு தேவை பிரச்சனை தீரணும். காசு இல்லாமல் தீருதா அவ்வளோதான், நிரந்தரமாக தீருதா அவ்வளோதான். அந்த தாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இன்னமும் கடவுள் மேலே நம்பிக்கையும் பாசமும் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையையே கடவுள் மாற்ற போகிறார் அப்படின்ற ஒரு நிலை இந்த 48 நாட்களில் உங்களுக்கு சேரும். ஸோ பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது, பலவிதமான தீமைகள் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லை, அது சீக்கிரமாக அவங்கள விட்டு போயிடுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே
ஜஸ்ட் 48 நாட்கள் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் உங்களை விட்டு ஓட போகுது. எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை பாதி மாத்திரை அளவுக்கு தான் சாப்பிட போகிறீங்க. அதுவும் இன்னும் சில மாதத்தில் அந்த மாத்திரையும் நிறுத்த போகிறீங்க. கர்ம வினைகளின் மூலமாக வந்த நோயை விரட்டுவதற்கு உண்டான நேரம் தான் இந்த நேரம். சாதாரணமாக இருக்கக்கூடிய நோய்கள் கூட உங்களை விட்டு பறந்து ஓடும். ஆனால் இந்த பதிவை முடிகிற வரைக்கும் கேட்கணும். முடிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஒரு தியானத்தை நீங்கள் செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நாம் சொல்லியிருக்கோம். ஸோ கஷ்டத்தை பார்க்காம நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு பாதையை கொடுக்க போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டு நிம்மதியோட உற்சாகத்தோட நீங்கள் இந்த பதிவை கேட்கணும். கடவுள் உங்கள் முன்னாடி வந்து டாக்டர் சாய் பாபாவா வந்து அவதரிக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் காண்பீர்கள், இல்லை என்றால் உணர்வீர்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த பதிவை பார்ப்பதற்கு உங்கள் கர்மா பயங்கரமாக தடைகளை செய்யும். அதையும் தாண்டி இந்த பதிவை நான் பார்த்தே தான் தீருவேன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே அடுத்த 49வது நாட்களில் அமையும். அன்பே சாய்க்கு ஒரு சாட்சியாக நீங்கள் விளங்குவீர்கள். இந்த பதிவை தினந்தோறும் கேட்கணும். 48 நாட்கள் தினந்தோறும் கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் முழு பலனை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, தொடர்ந்து ஒரு சாய்ராமுடைய வாழ்க்கையில் நோய்கள் மட்டுமே முதலிடம் வகித்தது. பல வருஷங்கள் அவங்க கஷ்டப்பட்டாங்க. மாத்திரை மருந்து எல்லாம் சாப்பிட்டோம். எத்தனையோ கோயிலில் போயிட்டு பரிகாரங்கள் செஞ்சோம், பூஜைகள் செஞ்சோம், எத்தனையோ அன்னதானம் செஞ்சோம். அவங்களோட நோய் மட்டும் தீரவே இல்லை. பல கஷ்டத்தை அவங்க தொடர்ந்து அனுபவிச்சாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு மாசமா எனக்கு இதுக்கு முன்னாடி நான் இப்படிப்பட்ட நோய்களில் நான் பாதிக்கப்பட்டு இருந்தேனா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கடவுள் எனக்கு நல்ல வரத்தை வழங்கியிருக்காரு. அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயத்தை முழு மனசோட செஞ்சா வாழ்க்கையில் எல்லாம் கூடும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அந்த பதிவை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பதிவை நம்ம கொடுத்துருந்தோம் 1 இயருக்கு முன்னாடி, 48 நாட்களில் உங்கள் நோய்கள் தீரும் அப்படின்னு. தொடர்ந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றதையும் அந்த பதிவில் சொல்லியிருந்தோம். அந்த பதிவு நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
மறுபடியும் அந்த பதிவை நான் ரீகால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஆடியோவை நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் பணக்கார ஏழை அதெல்லாம் பார்த்து எந்த நோயும் வரல. கர்ம வினைகள் பின்னணியில் இந்த நோய்கள் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா சில நோய்களுக்கு என்னதான் மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும், எவ்வளவு பெரிய டாக்டர்ஸை போய் பார்த்தாலும் அப்போதைக்கு அது குணமாகிற மாதிரி தெரியுது. ஆனால் எந்த அளவுக்கு குணமாச்சோ அதை விட 10 மடங்கு அந்த நோய் அதிகரிக்குது. 10 மடங்கு அந்த நோய் அதிகரிக்குது. எப்போ வேணாலும் இந்த வலியோ இந்த கஷ்டமோ இந்த நோயோ வரலாம் அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்குது. எங்கேயாவது வெளியில் கிளம்புனா கூட அந்த நோயோட தாக்கம் அதிகரிச்சிடுமோ அப்படின்ற ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையும் அங்கே உருவாகுது. அப்போ கர்ம வினைகளால் வந்த நோயை கர்ம வினைகளின் மூலமாக பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு தான் நாம அன்னைக்கு அந்த ஒரு பதிவை கொடுத்திருந்தோம். 48 நாட்களில் உன்னுடைய நோய்களை கண்டிப்பாக தீர்க்கப்படும் அப்படின்னு. ஸோ அதன்படி அவங்க ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அந்த நோய் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் அவங்க ஷேர் பண்ணாங்க. நான் போன மாதமே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எனக்குள்ள ஒரு பயம், சொன்னால் மறுபடியும் வந்துடுமோ அப்படின்னு. அப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னாங்க, இல்லை இதை நீ கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட சொன்னால் பார்த்தாத அவர்கிட்ட இதையும் சொல்லு, எல்லாருக்கிட்டையும் சொல்லு, எத்தனையோ பேர் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்க கணவர் சொன்னாங்க. அதனால் நான் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லாமல் இருந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள ஒரு பயமும் வந்துடுச்சு, திரும்பவும் தாக்குமோ அப்படின்னு சொல்லி அப்படின்னு. இப்போ அந்த சாய்ராமுக்கு ஒரு பதிலை சொல்லிக்கிறேன். பயமே நோயை உருவாக்கும், புரிஞ்சுக்கோங்க. கடவுள் உங்களுக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துட்டார். ஆரோக்கியம் கேட்டீங்க, ஆரோக்கியத்தை சூப்பராக செமையாக கொடுத்துருக்கார். இனி ஆரோக்கியம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும். ஸோ தேவையில்லாத பயம் என்றைக்கும் சாய்ப்பாவோட குழந்தைங்களுக்கு, அதுவும் இல்லாமல் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு அந்த பயம் அப்படின்றது இருக்கக்கூடாது. பயம் எப்போ இருக்கணும்? தப்பு செய்யும் போது பயம் இருக்கணும். எங்கேயாவது இது நடந்துடுமோன்னு நினைக்கும் போது, ஓஹோ இப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் சாய்ப்பாட குழந்தை, இந்த பயம் என் வாழ்க்கையை வீழ்த்தும், வாழ்க்கையை அழிக்கும் அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு நினைக்கணும். அதே போல் இந்த சாய்ராமுக்கு சொல்கிறேன், டெஃபினட்டாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த நோய் நொடி இனிமேல் இல்லை, உங்களுக்கு டோட்டலி 0 ஆரோக்கியம் மட்டுமே அங்கே நிற்குது. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா பல வருஷம் அந்த நோயால் கஷ்டப்பட்ட உங்களோட கண்ணீரை கடவுள் பார்த்ததால அந்த கண்ணீரை தொடச்சிருக்காரு. ஸோ இனி கண்ணீர் கொடுக்க மாட்டார். சரி, இந்த எப்படி அந்த பதிவில் சொல்லப்பட்டதை இவங்க செஞ்சாங்க அப்படின்றத நிச்சயமாக பார்க்கணும். நல்லா தெளிவாக கேளுங்க. அவங்க கர்மா அலோ பண்ணுது, ஆனால் நீங்களா ஒரு செயற்கையான கர்மாவை உருவாக்கி துன்பத்தை மேலும் மேலும் சேர்த்துக்காதீங்க. முழுசாக கேளுங்க. கேட்டாதான் உங்கள் நோய் குணமாகும். இப்போது ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, உங்களுக்கு எந்த நோய் இருக்குதுன்றது இங்கே ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம். சில நோய்கள் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற நோயும் சொல்ல வேண்டாம். நோய் இருக்குதா? எஸ் இருக்குது. எத்தனை வருஷமாக இருக்குது, அவ்வளோதான். என்ன நோய் இருக்குது, எப்படி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். என்ன டிசீஸ் இருக்குது, பிபி சுகர் இஸ் அ காமன், அது இருந்தாலும் சொல்லுங்கள். இல்லை வேறு நோய்களால் நான் தாக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தவங்க 2 பேர் இல்லை நோயால் பாதிக்கப்படலை, பலர் பலவிதமாக இந்த நோய்களால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளியை இந்த பதிவில் சாயப்பா கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஸோ 48 டேஸில் உங்களுடைய நோய்கள் இருக்கிற இடம் தெரியாமல்
போக போகுது. இதுக்கு மாத்திரை, மருந்து, செலவு, அது இது எதுவுமே தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் கண்களை மூடி உங்களோட நோய்கள் முழுவதுமாக தீர்ந்தது அப்படின்றத நீங்க உணரணும். அப்ப என்ன நினைக்கணும்? நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நன்றி. மருத்துவராக வந்து என்னை வழிநடத்த செல்ல போகும் சாயப்பாவுக்கு நன்றி. 48 நாட்கள் இந்த பயிற்சியில் நான் முழுமையாக கலந்துக்கிட்டு மருத்துவராக இருக்கக்கூடிய சாயப்பா என்னுடன் 24 மணி நேரமும் என்னை கவனித்து என்னுடைய நோயை குணப்படுத்தி எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை, நோயில இருந்து ஒரு விடுதலையை தரப்போவதற்கு நன்றி அப்படின்ற வார்த்தைகளை தியானம் செய்யணும். ரைட்டா? தியானம் செய்யணும். நான் சொல்றதை அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட்டு உள்ள மறைஞ்சிருக்குது, அதை வெளியில கொண்டு வாங்க. முதல்ல இந்த பதிவை முழுசா கேட்கணும். ரைட்டா? முழுசா கேட்கணும். ஸோ நிஜமாக சொல்கிறேன், இதை கேட்குறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு ஒரு பெரிய திருப்பத்தை சாய்ப்பா இன்னைக்கு இரவில் இருந்து ஆரம்பித்து 48வது நாட்கள் இந்த பதிவை கேட்ட நிமிஷம் நொடி இதில் இருந்து அடுத்த 48வது நாட்களில் இதே நொடி உங்களுடைய நோய்கள் இல்லாமல் போயிடும். முதல்ல மனசுல உறுதி ஏற்படுத்தணும். இந்த நோய்களை என்னுடைய டாக்டர் சாய்பாபா தீர்ப்பாரு. என்னது டாக்டர் சாய்பாபா தீர்ப்பாரு. என்னுடைய அப்பா டாக்டரா இருக்கிறதால அவர் தன்னுடைய குழந்தைக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் 100க்கு 100 தீர்ப்பாரு. இப்போ இந்த நோயோட தாக்கம் அதிகமானா கூட நீங்க பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, ஸோ ஃபியர், பயம் இருக்கவே கூடாது. இந்த நோய் திடீர்னு தாக்கும். எப்போ? இன்னைக்கு தாக்கலாம், நாளைக்கு தாக்கலாம், இல்லை 10 நாளில் தாக்கலாம், 12 நாளில் தாக்கலாம். அப்பொழுதும் அந்த நொடி என்ன செய்யணும் அப்படின்னா, தண்ணியும் உதியும் எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் தியானிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியையும் அந்த தண்ணியில் உதி கலந்த தண்ணீரை குடிக்கணும். இதுதான். ஸோ வலிக்குதே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. வலிக்கும் போது சாய்ப்பா, டாக்டர் சாய்ப்பா வந்துடு, என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி உதி தண்ணி, இது முக்கியம். ஒருவேளை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வெளியில் இருக்கேன், திடீர்னு எனக்கு வலி வந்துடுச்சு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு 5 நிமிஷம் மட்டும் தியானிச்சுக்கோங்க, பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை மடக்குன்னு குடிச்சிடுங்க. தட்ஸ் ஆல். ரைட்டா? அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் தண்ணி குடிக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயோடைய தாக்கம் விலகும். இதெல்லாம் போன வருஷம் பண்ண விஷயத்தில் நடந்தது தான் சொல்கிறேன். நான் நடக்காமல் ஒன்றுமே சொல்லலை. போன வருஷம் நம்ம அந்த ஆடியோ கொடுக்கும்போது அத்தனை விஷயங்களும் நடந்துச்சு. ஓகே? ஸோ நோயோட தாக்கம் வந்தாலும் என்னால் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லணும். அப்போ இன்றைக்கி நான் 30 நிமிஷம் தியானம் பண்ணிட்டேன், கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன், வராது அப்படின்னு நினைச்சா அது வரும், வந்தாலும் சமாளிப்பேன்னு சொல்லணும். அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கர்மா சும்மா வந்துட்டு உடனே போயிடாது, அது அப்பப்போ தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு பலம் வாய்ந்தவனை எதிர்க்கணும். அப்போ நாம பலசாலியா மாறினா அவன் அடங்குவான். நமக்கு இன்னும் பலம் வரல, அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் பலம் வரல. ஸோ பலத்தை பெருக்குவதற்குத்தான் இந்த விஷயங்களை நாம் செய்கிறோம். பலத்தை பெருக்கினதுக்கப்புறம் அவனை அடிக்கும்போது அவன் விழுந்துடுவான். ஏன்னா அவனை விட நாம் பலசாலியாக மாறிட்டோம். அதுக்கு தான் சொல்கிறேன், எப்போ வந்தாலும் அந்த ஒரு பாயிண்டை நினச்சிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன். நீ வலியா வரட்டும், வலி தான் உன்னால் கொடுக்க முடியும்ல, கொடு. ஆனால் உயிர் எனக்கு இருக்குது. இந்த உயிரை கொடுத்தது என்னோட சாயப்பா.
நீ என்ன பெருசாக பண்ணிட போகிற, நீ என்ன பெருசாக சாதிச்சிட போகிற, வலியால் நான் அழ வைக்கணும்னு நினச்சல்ல, நான் அழமாட்டேன்னு சொல்லுங்க, அந்த வலி குறையும், அந்த வலி குறையும். ஏன்னா அந்த வலி அப்படின்றத ஒரு எதிரியாக நினச்சிக்கோங்க, ஒரு மனுஷனாக நினச்சிக்கோங்க. எதிரி உங்களை பார்த்து பயப்படுத்துவான், ஆனால் அவன் உங்களோட உயிரை எடுக்கணும்னு அவனுக்கு கடவுள் அதிகாரம் கொடுக்கல. உங்கள் உயிரை எடுக்கவே முடியவே முடியாது. ஒன்று, உங்கள் உயிரை எடுக்கக்கூடிய உரிமை கடவுளுக்கு இருக்குது, ரெண்டாவது உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் உங்கள் உயிரை எடுத்துட்டீங்கன்னா கடவுள்கிட்ட பதில் சொல்லணும். அது மாபெரும் தண்டனை. நான் சொல்கிறது சூசைட் பற்றி சொல்கிறேன். நான் இதை பற்றி சொல்கிறேன், சூசைடை பற்றி சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இதெல்லாம் வலி வரட்டும், ஏற்றுக்கிறேன். இந்த வலி என்ன செய்ய போகுது? அன்பே சாயப்பா என்னை காப்பாற்ற மாட்டாரா? அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவருக்கு தெரியாதா? நான் கஷ்டப்படுறத விட என் சாயப்பா தான் என் கஷ்டப்படுறாரு. எஸ், இதுதான் மெயின் பாயிண்ட்டு. என் வாழ்க்கையில் பல துன்பத்தை நான் எதை வச்சு கடந்தேன்னா, இந்த ஒரே ஒரு வார்த்தை, இந்த ஜஸ்ட் ஒன்லி ஒன் வேர்ட் என்னோட லைஃபையே சேஞ்ச் பண்ணுது. என்னது? இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுறேன்னா இதை பார்க்குற கடவுள் என் சாய் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அப்போ அவர் கஷ்டப்படுறாருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு தான் நீ கஷ்டப்படுறேன்னு அவருக்கு தெரியுது. அதனால் இந்த கஷ்டத்தை கூட என்னால் தாங்கிக்கிட்டா இஷ்டப்பட்ட வாழ்க்கையை என்னால் வாழ்ந்து இங்கே சாதிக்க முடியும், இங்கே அச்சீவ் பண்ண முடியும், எங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடியும். ரைட்? இதுதான். ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ். நான் சொல்கிறது எதுவுமே இது எல்லாமே பேசிக்ஸ். இந்த மனநிலையில் இருந்தால் தான் அந்த 48 டேஸில் உங்கள் பயிற்சிகள் சரியாக இருக்கும். இல்லைன்னா நிறைய கஷ்டத்தை இப்போ எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ அந்த கஷ்டத்தை ப்ளஸ் அதில் கொடுக்கக்கூடிய துன்பத்தையும் நீங்கள் வாழ்நாட்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இந்த 48 நாட்களில் இந்த வழியை நான் வழியை நான் எடுத்துக்கிறேன். பட் என்னோட கடவுள் காப்பாரு. என்ன வழியை தானே கொடுக்க முடியும், என்னோட உயிரை எடுக்க முடியாதுல்ல. என்னோட உயிரை நீ எடுத்தால் என் கடவுள் சும்மா இருப்பாரா? அந்த மனநிலை திமிர் பிடித்தவர்களாக நீங்கள் மாற வேண்டும். எங்க உங்கள் கர்மாக்கள் கிட்ட, மனுஷங்க கிட்ட இல்லை, உங்களுடைய எதிர்வினை ஆற்றக்கூடிய கர்மா கிட்ட திமிர் பிடித்தவர்களாக இருந்து பாருங்க. அந்த திமிருக்கு பின்னாடி என் சாயப்பா இருக்கும்போது உன்னால் என்னடா செய்ய முடியும்? உன்னால் என்ன செய்ய முடியும்? என்னை எதிர்த்தா உனக்கு தான் சரிவு. என்னை அசைச்சு பார்த்தா நீ தான் கீழே விடுவ, நான் கீழே விட மாட்டேன். என்கிட்ட மோதி பார்க்காத. கரண்ட்டு கம்பத்தில் கையை வச்சா கரண்ட்டுக்கு பிரச்சனை இல்லைப்பா, கையை வச்சவனுக்கு தாண்டா பிரச்சனை. இப்படி உங்கள் மனநிலையில் ஏற்படுத்திக்கணும். அந்த மாதிரி தைரியம், திமிரு, ஆணவம், அகங்காரம் எங்கே இருக்கணும்? மனுஷங்க கிட்டே இருக்கக்கூடாதுங்க. உங்களுடைய எதிர்வினை ஆற்றக்கூடிய கர்ம வினைகள் இருக்குல்ல, அங்கே இருக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டில் எல்லாமே அடங்கி இருக்குது. இந்த பதிவை ஒரு தடவை கேட்டால் சத்தியமாக புரியாது. ஏன்னா புரியும் என்ன விஷயங்கள் இருக்குதுன்றது, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பொறுமையாக, நிதானமாக, தினந்தோறும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 48 நாள் பயிற்சி, இந்த 48 நாட்களில் உங்கள் உடம்பு சரியாக போகுது. ஒரு பெரிய பாழு நோயில் இருந்து உங்களோட நோய் க்யூர் ஆக போகுதுன்னா 48 நாட்களும் இந்த பதிவை நீங்கள் கேட்டே ஆகணும். என்னடா இப்படி ஒரு வெடிகுண்டு அள்ளி வீசுகிறாரே, ஏற்கனவே நிறைய ஆடியோஸ் போகுமே. எஸ், அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம். இதை விட அது முக்கியமா, அதை விட இது முக்கியமானு சொல்ல வரவே முடியாது. ஏன்னா அடுத்த ஆடியோ எது மாதிரியான ஆடியோஸ் வருதுன்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்போ 48 நாட்களும் இந்த பதிவை திரும்ப திரும்ப கேட்டாதான்
உங்களுடைய கர்மாக்கள் திருப்பி ஓடும். இல்லைன்னா அது அப்படியே நிற்கும். ஏன்னா சட்டுன்னு ஒரு வழியை கொடுத்துச்சுன்னா நாம் மறந்துடுவோம், நம்ம நிலையை மறந்துடுவோம், நம்ம யாருன்றதே மறந்துடுவோம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எதிர்த்து போராட முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம். அதனால தான் சொல்ல, தினந்தோறும் 48 நாட்கள் இது ஒரு நேரத்தை வச்சுக்கோங்க. அந்த நேரத்துக்குள்ளே அந்த பதிவை கேளுங்க. தினமும் அந்த பலத்தை பெறுங்க. ஏன்னா தொடர்ந்து பலகீனத்தில் இருக்கும், 0க்கு கீழே இருக்கும். நம்ம எவ்வளோக்கு வரணும்? 100 மதிப்பெண் எடுக்கணும். இப்போ 0வில் இருந்து மேலே வரணும். மேலே இருந்து தான் ப்ளஸ்ஸு. இப்போ -100ல் இருக்குது. -90 ஆகணும், -80 ஆகணும், -70 ஆகணும், 60 ஆகணும், 50 ஆகணும், -10 ஆகணும், 0 ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 100 அடி குழியில் விழுந்து கிடக்கிறோம். முதல்ல அந்த தர மட்டத்துக்கு வரணும். அதுக்கு அப்புறமா தான் மேலே 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 போக முடியும். ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? அந்த மைனஸ் அப்படின்றது கீழே இருக்கிறோன்னு அர்த்தம். அது 0க்கு வந்து அதுக்கு மேலே உயரணும். அதுக்கு மேலே ப்ளஸ், அதுக்கு மேலே ப்ளஸ். அப்போது இதை தினமும் இந்த பதிவை கேட்கும்போது உங்கள் மனநிலையில் ஒரு பலம் பெருகும், முயற்சிகள் அதிகரிக்கும். முடிவை பற்றி கவலைப்படாதீங்க. 48 நாட்களில் நடக்குமா? சத்தியமாக சொல்கிறேன், அந்த முடிவை எதிர்பார்த்து செய்ய வேண்டாம். ஒன்றே ஒன்று, 48 நாட்களில் கடவுள் எனக்கு நல்ல பதிலை கொடுப்பார்னு சொல்லுங்க. அந்த பதில் என்ன தெரியுமா? உங்கள் நோய்கள் தீரும். ஏன்னா முடிவை எதிர்பார்த்து நம்ம செயல்படும் போது செயல்படக்கூடிய இடத்துல கவனம் இல்லாமல் போயிடும். ஸோ எதுக்குமே சரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, சந்தேகம் வைக்காதீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன தேவை? முதல்ல மன ஆரோக்கியம். இது வரைக்கும் பார்த்தது பார்ட் 1. இப்போ பார்ட் 2க்கு வரும். அடுத்தது பார்ட் 3 இருக்குமா என்னன்னு தெரியாது. ஏன்னா எதுவுமே நம்ம ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பேசலை. இப்போ உடல் ஆரோக்கியம் எப்போ மேம்படும்னா மன ஆரோக்கியம். இப்போ உடல் ஆரோக்கியம் ஏன் கெட்டு போயிடுச்சு? மன ஆரோக்கியம் கெட்டதால. ஸோ பாயிண்ட்டை எங்கே பிடிக்கணும்? எங்கே ஆரம்பிக்கிறோமோ அங்கே இருந்து மன ஆரோக்கியம். இப்போ மனசில் பார்ட் நம்பரில் 1ல் சொன்னது நம்பிக்கை வந்துடுச்சு. இப்போ பார்ட் 2ல் மனசுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும், மனசு எப்படி நினைக்குது, எதை நினைக்குது, இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்க. இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்க. முதல்ல இந்த யூடியூப்பில் எனக்கு இந்த நோய் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறத ஃபர்ஸ்ட்டு நிறுத்தணும். யாராவது ஒரு தலைவலி அப்படின்னா உடனே சட்டுன்னு தலைவலி அப்படின்னு சொல்லி போட்டால் யூடியூப்பில் பிரைன் டியூமரை பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் தலைவலிக்கு உண்டானதுன்னு. உடனே நமக்கு பிரைன் டியூமராக இருக்குமோ? நீ நினச்சி அதில் இருந்து உன்னால் மீள முடியல. ஒரு நாள் உனக்கு ரிப்போர்ட்டு, எஸ் நீ நினச்சது நடந்துடுச்சு. சந்தோஷம் இல்லை, துக்கம். ஏன்னா நீ பிரைன் டியூமராக இருக்கும்னு நினச்ச, பிரைன் டியூமர் வந்துடுச்சு, அதனால தலைவலி. அப்போது இனிமே உங்கள் நோயை பற்றி ரிசர்ச் பண்ணவே வேண்டாம். ஸோ ரிசர்ச்சை பண்ண வேண்டாம். மாத்திரை மருந்து சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. மாத்திரையை நான் நிறுத்த சொல்லவே இல்லை, நிறுத்தவே வேண்டாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்போர்ட்ஸு உங்களுக்கு ஃபேவராக வந்து சேர்ந்துடும். டாக்டர்ஸ் வந்து 10 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா இப்போ அவர் கொடுக்கக்கூடிய மாத்திரை என்ன தெரியுமா? 4 5. ஸோ படிப்படியாக தான் அதை குறைக்கவே முடியும். ஏன்னா 10 மாத்திரை சாப்பிட்டும் உங்கள் உடம்பு பிரச்சனை ஆகுது. இப்போ 5 மாத்திரை பேருக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா சட்டுன்னு குறைச்சா, சட்டுன்னு நிறுத்தினா பாடியில் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாறி அது வேற மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதுக்காக டாக்டருடைய அட்வைஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ மன ஆரோக்கியத்தை பற்றி தான் இங்கே பேசிகிட்டு இருக்கோம்.
உடல் ஆரோக்கியத்துக்கு நோய்க்கும் தான் டாக்டர்ஸ் மருந்து கொடுப்பாங்க. மன ஆரோக்கியத்துக்கு எப்படி சரி பண்ணணுங்க அப்படின்னா டாக்டர் சாய்பாபாவால் மட்டும்தான் முடியும். அது சரியாயிடுச்சுன்னா நோயோட தாக்கம் குறையும். கொஞ்ச நாட்களில் நோய்களே இல்லாமல் போயிடும். அப்போ மனசை என்னைக்குமே சாந்தமாக வச்சுக்கணும். கோவப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது, அடிக்கடி எமோஷ்னல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடாது, வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லி கடந்த காலத்தில் நினைக்கக்கூடாது. இது எல்லாமே ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஹெல்த்தை டெஃபினட்டாக பாதிக்கும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ தான் நீங்கள் பிறந்தீங்க, ரைட். இப்போ தான் நீங்கள் வளர்றீங்க, ரைட். இப்போ தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்க்குறீங்க. நீங்கள் பார்க்கறது, கேட்கறது, செய்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா, எதிர்காலத்தில் நம்ம சிறப்பான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு நிகழ்காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். உங்கள் நோய்கள் 0ன்ற ரேஞ்சில் நீங்கள் யோசிக்கணும். நோய் இருக்கே, செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க, செய்யுங்க, அந்த நோய் போயிடும். ஒரு கர்மா அப்படின்னா ஆக்ஷன். கர்மானாவே ஆக்ஷன் தான். கர்மானா என்ன கர்மா? நாம் இன்னைக்கு காலையில் கூட கொடுத்தோம், அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அந்த 3 விஷயங்கள் தான் நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். அந்த முடிவு பண்ணதால் நம்ம தோற்று போயிட்டுருக்கோம். தலைவிதி, தலையெடுத்து, கர்மா, இதெல்லாம் காரணமாக நாமளாக உருவாக்கப்பட்ட தத்துவங்கள். கடவுள் இந்த விஷயத்த சொன்னார், இதை மாற்றிக்க முடியும்னாரு. அந்த மாற்றிக்க முடியுன்ற விஷயத்த படிக்கலை. அதுக்கு பதிலாக மாறாதுன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து படித்தோம், தொடர்ந்து நினைச்சோம், தொடர்ந்து செயல்படுத்தினோம். ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் அப்படியே போகுதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி காலையில் கொடுத்த பதிவு. அந்த பதிவு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். எல்லா பதிவும் ஒரு பதிவோட அடுத்தடுத்த கண்டினியூஷன் தான். இப்போ மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். மனசில் என்றைக்குமே அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கணும். பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நல்ல விஷயத்தை தான் நினைக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிறது தான் நம்ம செய்கிறோன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணணும், தியானம் செய்யணும், பிராணாயாமம் செய்யணும். சுறுசுறுப்பாக உங்களால் எவ்வளவுக்கு எவ்வளோ இயங்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இயங்கணும். வெற்றிகள் வருவதற்கு முன்னாடியே வெற்றி அடைஞ்சிட்டேன்னு மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறதுல தப்பே இல்லை. பிறரிடம் சொல்வதால் அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி அழிவையும் கொடுக்கும். ஏன்னா இந்த திருஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். ஆனால் அதற்கு ஒரே பரிகாரம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் அதுக்கு பரிகாரம். வெற்றி அடைஞ்சதுக்கு முன்னாடியே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் இந்த உலகம் உங்களை கொடூரமாக பார்க்கும். எப்படி பார்க்கும்? கொடூரமாக. ஐயோ என்னப்பா இப்படி ஆயிட்டான், என்னென்னமோ பண்ணுறான், ஒருவேளை நடந்துடுமோ அப்படின்னு நினச்சி அவன் 10 பேர்கிட்ட சொல்லி அந்த 10 பேரும் நம்மளை பார்க்குற பார்வை அத்தனையுமே மோசமாக போயிடும். ஏன்னா நம்ம இன்னமும் பலகீனமானவராக இருக்கும். அதான் இந்த பதிவில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். பலம் இருந்தால் தான் நம்ம, ஆனால் வளர்ந்து வர நேரத்தில் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், உடனே சட்டுன்னு வந்துடாது. ஒருத்தர் ஜிம்முக்கு போகிறாரு, உடம்பு நல்லா குண்டாக இருக்கார், ரொம்ப வீக்காக இருக்காருன்னா 2-3 நாள்லேயோ ஒரு வாரத்துலேயும் நடக்காது. 1 வருஷமாவது அவர் அந்த உடற்பயிற்சியை விட்டாமல் செய்யணும். அது மட்டும் செஞ்சால் போதுமா? உணவு கட்டுப்பாடு, என்ன எடுத்துக்கணும், இதெல்லாம் அதான் அடுத்ததுக்கு வர. ஸோ முதல்ல மனசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமானது உணவு கட்டுப்பாடு. நம்ம வயிறு தண்ணியில் ஜாஸ்தியாக நிற்கணும். ஏன்னா தண்ணி தான் ஜாஸ்தியாக இருக்கணும் நம்ம வயிற்றுல. அதனால் வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. வயிறு முட்டை சாப்பிட்டா அது சாத்தானுடைய அடையாளம். இங்கே இருக்கக்கூடிய அம்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சாப்பாடு குப்பையில் தூக்கி வீச மனசு வரல, விலைவாசி விற்கிதுன்னு சொல்லி அப்போ தான் அந்த விலைவாசியை பற்றியே நாம் நினைக்கிறோம். இந்தியனுடைய விலைவாசி எவ்வளோ உயர்ந்திருக்குது.
அப்படி இப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக தூக்கி எறிய வேண்டியதை நாம் சாப்பிடக்கூடாதுல்ல. இப்போது வெளியில் நீங்கள் தூக்கி எரிஞ்சா கூட அந்த சாப்பாடு எங்கே போகுதுன்னா பூமிக்கு போகுது. பூமியில் எத்தனையோ உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் இருக்குது. எங்கே உணவு இருக்குதோ அங்கே உயிர் இருக்குது. நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அன்பே சாயில். ஒரு ஜாங்கிரி பீஸோ ஒரு அல்வா பீஸோ ஒரு ஓரமாக வைங்க, அங்கே அடுத்த ஒரு மணி நேரத்தில் எறும்பு வந்து சேரும். இப்போ இந்த எறும்பு எங்கே இருந்தது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் வீடு 24 மணி நேரமும் உங்கள் வீட்டில் இருக்கீங்க. அப்போ அந்த எறும்பு எங்கே தங்கி இருந்தது? எங்கே தங்கி இருக்கும்? அதை விடுங்க. கோதுமை மாவு ஒரு 6 மாதம் அந்த டப்பாவை திறக்கவே இல்லை. புழு எப்படி வந்துச்சு? வண்டு எப்படி வந்துச்சு? இதுக்கு பதில் என்ன? அரிசி கொஞ்ச நாளாக திறக்கல, எப்படி வண்டு பிடிக்குது? அரிசி தானே இருந்துச்சு, அங்கே எங்கே வண்டு வந்துச்சு? அரிசி உயிர் இல்லைன்னு நினைக்கிறீங்க, வண்டுக்கு உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. நம்ம வண்டா உள்ளே விட்டோம், அரிசி தானே உள்ளே விட்டோம், மாவு தானே வச்சுருந்தோம். அந்த மாவுக்குள்ளே எப்படி வண்டு பிடிச்சது? இப்போ உணவு இருக்கிற இடத்துல உயிர் இருக்குது. நீங்கள் கொட்டக்கூடிய உணவுகள் நிச்சயமாக ஏதோ ஒரு உயிரினத்துக்கு போய் சேருது. அதுக்காக உணவை வேஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லலை. ஏன்னா மற்ற உயிரினத்தை விட மனுஷனுடைய உயிரினமும் முக்கியம். நம்மளுடைய விவசாயி கஷ்டப்பட்டு உழைக்க இது பண்ணும்போது அந்த சாப்பாடை கீழே போடுறது தப்பு தான். அதனால் கம்மியாக சாப்பிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கோங்க. அப்படி வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அது மற்ற உயிரினத்துக்கும் போய் சேரும். அப்போது மன ஆரோக்கியம் எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நாம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் அதிகப்படியாக சாப்பிட்றது, உடம்புக்கு தேவை ஏற்றுக்கக்கூடியதை சாப்பிடுங்க. 50 வயசை தாண்டுனா சிக்கன், மட்டன், ஃபிஷ் இது எல்லாமே விடுறது நல்லது. ஏன்னா ஜீரணம் ஆகாது, ஜீரணம் ஆகவே ஆகாது. இன்றைக்கி நான் 40 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், 40 நிமிஷம் வாக்கிங் போகிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கே சம்டைம்ஸ் அது இஷ்யூ ஆகுது. பட் இதை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு ஜீரணம் எப்படி ஆகும்? ஸோ செரிக்கப்படாத உணவு நோய்க்கு சமம், நோய்க்கு சமம். இது முக்கியம். உங்கள் உடம்புக்கு என்ன எது அக்செப்ட் பண்ண முடியுதோ அதுதான் இந்த 48 நாட்களில் செய்யணும். உணவு வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான உணவுகள், பயிர் வகையான உணவுகள் சாப்பிடணும். இந்த இட்லி தோசையில் முழுகிடாதீங்க. அதுக்கு பதிலாக அவிச்ச சுண்டல் பெருசாக செலவு இல்லைன்னு நினைக்கிறேன். நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் இது மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையானது. சில பேருக்கு கேஸ்ட்ரிக் இருக்கும், அவங்க சுண்டல் சாப்பிடக்கூடாது. நம்ம உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ அதுதான் இந்த 48 நாட்களில் நீங்கள் செய்யணும். ஓகேவா? 48 நாட்களில் நீங்கள் அதை தான் செய்யணும். அதே போல் தியானமும் பிராணாயாமமும் ரெகுலராக செய்யணும். தியானமும் பிராணாயாமமும் ரெகுலராக செய்யணும். எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷங்க கிட்ட பேசவே கூடாது. அவங்க பேசினாலும் வாதம் செய்யக்கூடாது. நீங்கள் ஓவராக கோவப்பட்டீங்கன்னா அந்த 48 நாட்கள் அந்த நோயை விரட்டுவதற்கு தடையாக அமைஞ்சிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராங்க, நல்லவர்னு நினச்சி வீட்டை தங்க வைக்கிறீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே உக்காந்ததுக்கப்புறம் அவர் ஏகப்பட்ட நாரதர் வேலையை செய்கிறாருன்னா அவரை வீட்டை விட்டு துரத்துறது தானே நல்லது. அப்போது அவருக்கு உட்கார்ற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அவர் அங்கேயே உட்காந்துருவார். கடைசியில் அது அவருக்கு சொந்தமாக போயிடும். அப்போ நாம் அந்த இடத்துல ரொம்ப கிளியரான விஷனில் இருக்கணும். அப்போ அவரை விரட்டணுன்னா அவருக்கு சார்பாக நாம் இது பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்போது கோபத்தை நிறுத்தணும் அப்படின்னா உணவு விஷயத்துலேயும் நீங்கள் சரியானதை எடுக்கணும். அதிகப்படியான உணவு எடுக்கக்கூடாது. காரம், உப்பு, புளிப்பு இதை எல்லாத்தையும் பாதிக்கு பாதி குறைக்கணும். தண்ணி நிறைய குடிக்கணும்.
சாப்பிட்டுக்கிட்டே தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போது கவனம் வைக்கணும். இனி ஒரு செயல்கள் செய்யும்போது கவனத்தை வைக்கணும். மூச்சு விடும்போது கவனம் இருக்கணும், நடக்கும்போது கவனம் இருக்கணும், வேலை செய்யும்போது கவனம் இருக்கணும், பேசக்கூடிய வார்த்தைகளை கவனம் இருக்கணும், நினைக்கக்கூடிய எண்ணங்களை கவனம் வைக்கணும், பார்க்கக்கூடியதில் கவனம் வைக்கணும். 6 மணிக்கு டிவி சீரியலில் உட்காந்துட்டு 10 மணி வரைக்கும் பார்க்கக்கூடாது. 48 நாட்களில் 48 ஜென்மம் எடுத்தாலும் நோய்கள் தீராது. நான் தீர்வதற்கு உண்டானதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல், உங்களுடைய மன ஆரோக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம், இதையெல்லாம் பொறுத்து தான் இங்கே எல்லா விஷயங்களும் நடக்குதுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஓகேவா? இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட், இப்போ நீங்கள் ஒரு டேப்லெட் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த டேப்லெட்டை நாம் சாப்பிட்றோம். இந்த டேப்லெட் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை குறைப்பதற்கான மருந்து. இந்த மருந்தை எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் இந்த மருந்து என்னுடைய நோயை முற்றிலும் குணமாக்க போகுதுன்ற நம்பிக்கையோட கடவுளை வணங்கி அந்த மாத்திரையை சாப்பிடணும். ஸோ எல்லா விஷயத்தையும் இங்கே நாம் கொண்டு வந்திருக்கோம். புரியுதா? இதை எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த 48 நாட்களும் இந்த பதிவை கேட்டே ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நீங்கள் ரெகுலராக செய்ய வேண்டிய அந்த சச்சரித்திரம், மெடிடேஷன், பிராணாயாமம் இதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த காரணத்தை கொண்டும் நிறுத்தி வைக்கவே கூடாது. நிறுத்தி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் நாம் கீழே இறங்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன, என்னென்னலாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதனால் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில்களை சாய் 365 சேனலில் தினந்தோறும் 11 மணிக்கு நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த சேனலும் பாருங்கள். இப்போயே நான் சொல்கிறேன், எல்லா சேனலையும் பார்க்க சொல்லி வியூஸ்க்காக நான் சொல்லவே இல்லை. ஏன்னா இங்கே பல பேரை நீங்கள் நினைக்க மாட்டீங்க, உங்களுக்கு கூட யாராவது இருப்பாங்களா, அவங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. என்ன அவர் பார்க்க சொல்கிறாரு, அவர் என்ன நீயும் பார்த்துட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி. அதனால் அவங்கக்கிட்ட வாதங்கள்லாம் செய்ய வேண்டாம். நமக்கு தேவை பிரச்சனை தீரணும். காசு இல்லாமல் தீருதா அவ்வளோதான், நிரந்தரமாக தீருதா அவ்வளோதான். அந்த தாட்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இன்னமும் கடவுள் மேலே நம்பிக்கையும் பாசமும் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையையே கடவுள் மாற்ற போகிறார் அப்படின்ற ஒரு நிலை இந்த 48 நாட்களில் உங்களுக்கு சேரும். ஸோ பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது, பலவிதமான தீமைகள் உங்களுக்குள்ளே இருக்குது இல்லை, அது சீக்கிரமாக அவங்கள விட்டு போயிடுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.